முகம் கரோதி வாச்சலம் புங்கம் லங்கயதே யத்கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். சர்வசாஸ்திராத்பி பீயூஷா சர்வவேதைக சத்பலா சர்வசித்தாந்த ரத்நாட்ய சர்வலோகைக திருப்ருதா சர்வபாகவத பிராண ஸ்ரீமத் பாகவத பிரபோ கலித்வந்தோதித்தாதித்ய ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்தித பரமானந்த பாட்டாய பிரேமவக்ஷாட்சராய சர்வதா சர்வசேவியாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமோஸ்துமே. மதேக பந்தோ மத் சங்கின் மத் குரு மன்மஹாதன மன்னிஸ்தாரக மத்பாக்ய மதானந்த நமோஸ்துமே. அசாது சாது ததாயின் அதினோச்ச தாக்கரா நாமுஞ்ச கதாச்சின் மாம் பிரேம்னா கிருத் கண்டயோ ஸ்புரா. மொழிபெயர்ப்பு: ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்து கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தோண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தோண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தோன்றியில் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். நாம் அனைவரும் வெற்றிகரமாக 10வது காண்டம் 3வது பகுதியில கால் எடுத்து வச்சிட்டோம். பகவானுடைய கருணையினால இந்த 10வது காண்டத்தை விரைவில் ஒரு 6 மாதத்துக்குள்ள முடிச்சிட்டோம்னா 11, 12 நமக்கு சுலபமாக முடியலாம். அதனால பகவானை பிரார்த்திக்கலாம். ஒரு புத்தகம் முடிக்க எப்படியும் ஒரு 6 மாதம் குறைந்தது ஆகுது. நாம் 11 மாதங்கள் கணக்கு போட்டிருக்கேன் 10ஆம் காண்டம் 3, 4 முடிக்கிறதுக்கு. பகவானுடைய அருளை வேண்டி நாம் இப்போது புது அத்தியாயத்தில் நுழையலாம். இனி கிருஷ்ண லீலையில எல்லாமே இனிமையானவை, இன்பமயமானவை, சுவை கொடுக்கக்கூடியவை கதையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் தத்துவமும் அடங்கி இருக்கிறது. இப்ப இன்னைக்கு பாடத்துல கிருஷ்ணர் குரு புத்திரனை மீட்டல் அப்படின்ற ஒரு தலைப்பு. பகவான் இப்ப வசுதேவர் தேவகிய சந்திக்கிறார். கம்சனை கொன்னாச்சு, எல்லா துஷ்டர்களையும் கொன்று முடித்தாச்சு. அதனால பகவான் இப்ப தாய் தந்தையரிடம், தேவகி வசுதேவருக்கு தான் பிறந்தார் பகவான். அப்ப உடனே பக்தர்கள் சொல்லலாம், ஆச்சாரியர்கள் தேவகிக்கும் யசோதைக்கும் பிறந்தவர் தான். ஆமா, யசோதைக்கும் பிறந்தவர் தான். ஆனால் இந்த இடத்துல லீலை முடிவு பெறுகிறது. அங்க விருந்தாவனத்துல பகவான் மதுராவுக்கு வர்றார். அதனால இப்ப தேவகி வசுதேவரை வணங்குகிறார். பகவான் தன்னுடைய பக்தர்களை மிகவும் நல்லா வச்சுப்பார். இங்க அவர் அவர்களுடைய மகனாக வந்ததுனால இந்த லீலையை அவர் புரிய வேண்டும். பகவான் யாருக்கும் தலை வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது, யாரையும் கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர் தன்னை முன்னுதாரணமாக வைத்துதான் லீலை எல்லாம் நிறைய பண்ணுவார். அதுல இந்த தாய் தந்தையருக்கு இவர் கடவுள்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. தேவகி வசுதேவரும் பகவான் இவர் கடவுள்னதுனாலதான் அவர் கொண்டுட்டு வந்த உடனே கட்டி அணைக்க முடியல, விழுந்து வணங்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த அந்த தாய் தந்தையினுடைய அந்த எண்ணத்தை அவர் மாத்தணும். இங்க லீலை புரிகிறார். அவர்கள் தன்னுடைய பெற்றோர்கள். இந்த இடத்துல அவர்கள் பணிவையும் மரியாதையும் செலுத்தினார்கள் என்றால் ஒரு ரசபாசம் ஆயிடும். அதனால அவர்களை தாய் தந்தையராகவே வைக்கணும்னு பாக்குறார். அதற்காக மிக அழகாக ஒரு யோக மாயையை செலுத்துகிறார். அதனாலதான் அந்த முதல் ஸ்லோகத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஜனமோகினி. மோகினி அப்படின்னா என்ன அர்த்தம்? மோகினின்னா மனதை மயக்கக்கூடியவள்னு அர்த்தம். இங்க யோக மாயைக்கு பேரு தான் அது, ஜனமோகினி. பக்தர்களை கையாளுவதற்கும் மாயை உண்டு. அந்த மாயை யோக மாயைன்னு சொல்லப்படுது. இந்த அபக்தர்களாகிய நம்மளுக்கும் அந்த பௌதிக உலகத்திலையும் வரக்கூடிய மாயை பேர் மகா மாயை.
நாமெல்லாம் இந்த சரீரம் தான் நாம அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், மறந்து போயிருக்கிறோம். கிருஷ்ணருடன் நமக்கு இருக்கும் உறவை மறந்து போயிருக்கிறோம். அது வந்து மகா மாயையினுடைய காரணத்தினால. இங்கு கிருஷ்ணருக்கும் பக்தர்களுக்கும் உறவு இருக்கு. அந்த உறவு, ஆனா அவர்கள்லாம் நினைச்சுக்கிறாங்க நாம வந்து அஹ், இவர் கடவுள் அப்படின்னு நினைக்கிறார். கிருஷ்ணர் அதை விரும்பல. தன்னுடைய பக்தர்கள் கடவுளாக பாவிப்பதை விட மகனாக, காதலனாக, உம் எஜமானனாக, நண்பனாக, இந்த மாதிரி உறவு முறையில இருக்கிறத பகவான் விரும்புறார். அப்ப பெற்றோர்களான இவர்கள் வந்து தமகிட்ட பயபக்தியை காட்டுறதை அவர் விரும்பல. அதனால அதை மாத்தணும்னு நினைக்கிறார். உடனே யோக மாயையை பிரயோகிக்கிறார். யோக மாயை அப்படின்றது வந்து அவருடைய சக்தி தான். அதை பயன்படுத்தி பகவான் வந்து அவரை வந்து மாத்துறார், அவங்கள வந்து மாத்துறார். அதனால ஒரு அழகா வார்த்தைகள் எல்லாம், அழகான வார்த்தைகள்லாம் சொல்றார். என் அன்பு தாயே, எனது அன்பு தந்தையே என்று அழைத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி பின்வருமாறு கூறலானார். இப்போ இவங்க குழந்தை பெத்து அந்த குழந்தைகள் ஒண்ணுமே உயிரோட இல்லை, அதை பார்த்தோம். அது இல்லாம கடவுளையே குழந்தையாக பெற வைத்து, கடவுளே பகவான்கள்னு சொல்றாங்க. பக பலராமரும் குழந்தை பகவான் தான், கிருஷ்ணரும் பகவான் தான். அந்த பகவான்களையே குழந்தையா பெற்று, ஆனா அவர்களை கொண்டாடும் பாக்கியம் இல்லை. அதனால அவர்களுக்கு இப்ப அம்மா அப்பா, எந்த ஒரு தாய் தந்தைக்கும் குழந்தை அம்மான்னு சொல்லுமா அப்பான்னு சொல்லுமான்ற ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ முதல் குழந்தையா இருந்தா அது பேசுமா, அது பேசி தன்னை அழைக்குமான்னு இருக்கும். இவர்களுடைய பாக்கியம் உலகத்துல யாரும் செய்ய முடியாத பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியம் செஞ்சிருக்காங்க தேவகியும் வசுதேவரும். கடவுளே குழந்தை, அந்த குழந்தை வந்து அம்மான்னு சொன்ன, இப்ப கடவுள் வந்து நம்மள அம்மான்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதை விட ஆனந்தம் வேற என்ன இருக்கு உலகத்துல? அவர்களை அம்மா அப்பா அப்படின்னு சொல்றாரு அவர். என்னுடைய அன்பு தாயே அப்படின்றார், என்னுடைய அன்பு தந்தையே அப்படின்னு சொல்றார். மற்ற அசுரர்கள்லாம் சக்கரம் விட்டு சாகடிக்கிறார், சண்டை போட்டு சாகடிக்கிறார். ஆனா இந்த பக்தர்களை கொண்டாடுகிறார். இவ்வளவு பெரிய பாக்கியம். அன்பு தந்தையே, என்ன எங்களால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், குழந்தை பருவத்திலும் சரி பிள்ளை பிராயத்திலும் சரி நீங்கள் எங்களை அனுபவிக்கவில்லையே, உண்மைதானே? அப்ப அந்த பகவானுடைய இந்த வளர்ச்சி, ஒரு தாய் தந்தையருக்கு வந்து குழந்தைகள் வளர்றது, ஓரளவு வளர்றத பாக்குறது ஒரு பெரிய இன்பம். அந்த குழந்தை பிறந்தவொன்னே அது கண்ணை எப்படி திருப்பினா கூட அந்த பெற்றவர்கள் வந்து கண்ணை எப்படி திருப்புது, காலை எப்படி திருப்புது, காலை எப்படி ஆட்டுது, இதெல்லாம் வந்து இப்ப நம்மெல்லாம் கை ஆட்டுறோம், கால் ஆட்டுறோம், எல்லாமே பண்றோம். ஆனா அது பிறந்த குழந்தை செய்யும் போது அது மிகப்பெரிய ஆனந்தமாக இருக்கிறது. ஆனால் அந்த ஆனந்தத்தை எல்லாம் அனுபவிக்காத ஒரு பெற்றோர்களுடைய நிலையை எப்படி சொல்றது சொல்லுங்க? ஏன்னா இந்த குழந்தை பிறக்குது, பேரம்பேத்தி ஆட்டம் சரி, குழந்தை ஆட்டம் சரி, அது சின்ன குழந்தை, அது அது வந்து இப்படி பாக்குது, திருப்புது, பால் குடிக்குது, டாய்லெட் போகுது, திருப்பி கவுத்துக்குது, அப்படி ஊன்னு பேசுது. இதெல்லாம் இப்ப யூடியூப்ல நிறைய வீடியோவா போட்டுறான். இதெல்லாம் எல்லா பெற்றோர்களும் அனுபவித்தது தான். ஒரு 2.5 3 மாசம் ஆன உடனே குழந்தைகள் வந்து வாயை கூட்டி கூட்டி ஊன்னு பேச ஆரம்பிக்கும். இது குழந்தைகள் பெற்ற எல்லா பெற்றோருக்கும் தெரிந்தது. ஆனால் அது இப்ப நாம எல்லாம் கூட பேசுறோம், அது ஒரு பெரிய அதிசயமாக இல்லை. ஆனால் குழந்தைகள் ஏதாவது செய்தால் அது அதிசயமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அந்த ஆனந்தத்தெல்லாம் இவங்க அனுபவிக்கல. அததான் இப்ப கிருஷ்ணர் சொல்றார். நான் வளர்ந்தது, நான் திரும்பி போனது, பேசினது, நடந்தது, சாப்பிட்டது எதையுமே அனுபவிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த இடத்துல ஒரு குழந்தை வளர்ப்புல எத்தனை ஸ்டேஜ் இருக்கு, எத்தனை நிலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பொருளுரையில பக்தர்கள் சொல்றாங்க. அதுல 5 வயது வரை கௌமாரம்னு சொல்றோம். 5 வயது வரைக்கும் வந்தா கௌமாரம். அப்புறம் 10 வயது வரைக்கும் பௌகண்டம் அப்படின்னு பேரு. அப்புறம் 15 வயது வரைக்கும் கைஷோரம் கைஷோரம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து யௌவனம். இப்ப யௌவனம்க்கு அப்புறம் 15க்கு அப்புறம் யௌவனம், யௌவனம்க்கு அப்புறம் வந்து அப்புறம் முதுமை, அப்புறம் அப்படியே மடிதல் அப்படிலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து கிருஷ்ணர் கிடையாது. இப்ப கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் எங்கெங்க எப்படி செலவு பண்ணாருன்னு சொல்றாங்க. கிருஷ்ணர் கௌமாரம், அதாவது முதல் 5 வருடங்கள், இந்த முதல் 5 வருடங்களை அவர் 3 வருடம் 4 மாதத்திலே முடிச்சிட்டார். எல்லாம் அவர் சீக்கிரமா பண்ணிட்டார்.
அப்ப 3 ஆண்டுகள் 4 மாதங்கள். சாதாரண குழந்தைக்கு 5 வயது வரணும். ஆனா இவர் 3 வருஷத்திலே முடிச்சிட்டார். அது வந்து அந்த நேரத்தை வந்து அவர் வந்து கோகுலத்துல இருந்தார். கோகுலத்துல இருந்தார். அப்புறம் இடம் விட்டு இடம் வந்துட்டே இருந்தாங்க இல்லையா? அதையும் நம்ம பார்க்கணும். பௌகண்டம் வந்து பொதுவா 6 ஆண்டுகள் 8 மாதங்கள். ஆனா இந்த பௌகண்ட வாழ்க்கையை பகவான் வந்து விருந்தாவனத்துல இருந்தார். அதுக்கப்புறம் கைஷோரம் கைஷோரம் வந்து 10 வயசு வரைக்கும். இந்த 10 வயசு வரைக்கும் அவர் வந்து நந்தீஸ்வரம் அப்படின்னு ஒரு இடம், நந்த கிராமம்னு நம்ம இப்ப கூட போனா பார்க்கலாம். நந்த கிராமத்துல தான் பகவான் இருந்தார். அதுக்கப்புறம் இப்ப இந்த கைஷோரத்தோட கிஷோரின்னு சொல்றோம்ல, இந்த கைஷோரத்தோட அவருக்கு வந்து அப்படியே நிக்குது. அவர் யவ்வனத்துக்கு கூட போகல. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய வளர்ச்சி பகவான் இல்லையா? அவருக்கு முதுமை கிடையாது. இந்த சுருங்குதல், பல் உடையிறது, காது கேட்காம போறது, கண்ணுக்கு போகாம போறது, உடல் வந்து கூன்றுதல் அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்கும். அதெல்லாம் பகவானுக்கு கிடையாது. பகவான் வந்து எதோட நிக்கிறார்? அதனாலதான் கிஷோர்னு சொல்றாங்க, கைஷோரம். அந்த கைஷோர வயதோட நிக்கிறார், இளமையா. இப்ப குருஷேத்திர போர்ல பாத்தீங்கன்னா பகவானுக்கு 100 வயசு, 125 வயசு. 125 வயசுனா எப்படி இருப்பாங்க? ஆனா பகவான் வந்து இளமையா இருக்கிறாரு. அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி, சிறப்பு. அதான் பகவான் கடவுள். அப்ப இதை வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் விளக்குறார். ஏன்னா பகவான் மற்றவர்களை விட மாறுபட்டவர். அதனால அவருக்கு வந்து இயற்கை விதிகள், மனிதனுக்கெல்லாம் ஏற்படுற மாற்றங்கள் அதெல்லாம் நடக்காது. அதனால அவர் வந்து எப்பொழுதும் நவ யவ்வனம்னா இளமை. நவனா புதுசாவே இளமையா இருப்பாராம். இளமையில கூட கொஞ்ச நாள் ஆனா அது இளமை கிடையாது, புதுசு கிடையாது. இவர் நவ யவ்வனம் புதுசாவே யவ்வனமா இருப்பாராம். பகவானுடைய மிக சிறப்பு அது. அதுதான் ஒரு பகவானையும் ஜீவராசிகளையும் பிரித்து காட்டக்கூடியது. இந்த மாதிரி சிறப்பியல்புகள்லாம் பகவானுக்கு உண்டு. அதை வந்து இங்க பொருளுரையில மிக விளக்கமாக மேற்கோள்கள்லாம் காட்டி விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் விளக்குறத மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பகவான் வந்து பேசுறார். இந்த குழந்தைகள்லாம் எவ்வளவு சந்தோஷமா வளர்றதெல்லாம் பார்க்கிற பாக்கியம் உங்களுக்கு இல்ல. அந்த அது வந்து அந்த ஆனந்தத்தை விதி கவர்ந்து கொண்டது அப்படின்னு சொல்றார். விதி அவர்தான், விதி கவர்ந்து கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு பலராமரும் தானும் கூட அம்மா அப்பா அம்மா அப்பா அறிந்த துன்பங்களை நான் அனுபவிக்கிறோம், பார்த்தோம். நாங்க என்ன செய்ய முடியும், இந்த கம்சனால இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யலன்னா என்ன நடக்கும்னு ஒரு கருத்தை இங்க வைக்கிறார் பகவான். தாய் தந்தையரனுடைய கடனை வந்து யாராலையும் அடைக்க முடியாது. தாய் தந்தையர் வந்து பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தாங்க. அதனால ஒரு விஷயத்தையும் நம்ம நினைச்சுக்கணும். என்ன நினைச்சுக்கணும்னா, அவங்க தவறுகள் செய்தாலும் நம்ம மன்னிச்சுதான் ஆகணும். மிகப்பெரிய தவறாக இல்லாமல் சின்ன சின்னதா தவறுகள் செய்யறாங்க, அதெல்லாம் நம்ம மன்னித்தாக வேண்டும். அதை பெருசா எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு தாய் குடித்த பாலுக்கு வந்து நம்ம வந்து கணக்கு போட்டோம்னா, ஒரு பாட்டுல வருது பாருங்க, தாய்ப்பாலுக்கு கணக்கு பார்த்தால் தாலி மிஞ்சுமான்ட்டு. அப்ப தாய் தாய் தந்தையருக்கு அவங்க நமக்கு செஞ்சதுக்கு நம்ம திருப்பி செய்யவே முடியாது. அங்க கிருஷ்ணரே சொல்றார், 100 ஆண்டுகள் கொண்ட தன் வாழ்நாள் முழுவதும் தன் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தாலும் பெற்ற கடனை அவனால் திருப்பி அடைக்க முடியாது. ஒரு பெத்தவங்களுக்கு வந்து கடனை திருப்பி அடைக்கவே முடியாதாம். அப்ப அடைக்காதவங்க, பெற்றவர்களுக்கு எதுவும் செய்யாதவங்களுடைய நிலைமை என்னன்னு இங்க சொல்றாரு. அப்ப நம்ம இப்ப சமீப காலத்துல நிறைய பாக்குறோம்ல, பெற்றோர்களை கொண்டு போய் இதுல வச்சிடறாங்க, இல்லத்துல வச்சிடறாங்க, அநாத ஆசிரமத்துல விட்டுறாங்க, அப்படி ரோட்ல திரிய விட்டுறாங்க. இதெல்லாம் பண்றாங்களே, அவங்க கதி என்ன இங்க கிருஷ்ணரே சொல்றாரு. தன் பௌதிக வசதிகளாலும் செல்வத்தாலும் தன் பெற்றோர்களை பராமரிக்கும் தகுதியை பெற்றிருந்தும் அதை செய்ய தவறும் ஒரு மகன் அவனது மரணத்திற்கு பின் தன் சொந்த மாமிசத்தை தின்னும்படி வற்புறுத்தப்படுகிறான். மாம்சம் மாம்சம் அப்படின்றது மாமிசம், சொந்த மாமிசத்தை. அதுக்கு ஒரு நரகம் இருக்கு. யாரெல்லாம் பெத்த தாய் தந்தையரை பார்த்துக்கலையோ அவங்க எல்லாம் நரகத்துக்கு போய் அங்க தன் மாமிசத்தையே சாப்பிடுவாங்க. அப்ப யாரெல்லாம் வந்து கற்புடைய மனைவி பாருங்க, கற்புடைய மனைவி, முதிர்ந்த பெற்றோர், இளம் குழந்தை, ஆன்மீக குரு, பிராமணர்கள், புகலிடம் தேடி வரும் ஒருவர் ஆகியவர்களை பராமரிக்கும் தகுதி இருந்தும் பராமரிக்கலனா
பெணத்துக்கு சமமானவர்கள். இதெல்லாம் வந்து சாஸ்திரம் தண்டிக்கும். அறம் வந்து முக்கியமான விஷயம். நாம வந்து பக்தி எடுத்துட்டோம், அதனால அறத்தை நான் விட்டுடுறேன் அப்படின்னு பேசப்படாது. பக்திக்கு வந்துட்டேன், அதனால நான் அறம் இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அறம் வந்து அடிப்படை விஷயம். அதெல்லாம் செஞ்சே ஆகணும். அப்ப நம்ம மனித தகுதியே இல்லாம பக்தி எப்படி செய்ய முடியும்? அடிப்படை விஷயங்களை நாம் செய்துத்தான் ஆக வேண்டும். அப்ப அஹ், இவர் சொல்றார், நாங்க வந்து கம்சன் மேல இருக்கிற பயத்தினால நாங்க வந்து எதுவும் செய்யல. அப்படி இல்ல. பகவான் இப்போ சாதாரணமா ஒரு லீலைய, குழந்தை அப்படின்ற லீலைய நடிக்கிறார், நல்லாவே நடிக்கிறார். அதனால நான் உங்களுக்கு பணிவிடை செய்யல, அதுக்கு நீங்க எங்களை மன்னிச்சு விடணும், மன்னிக்கணும்னு மன்னிப்பு கேட்கிறாரு. நாங்க சுதந்திரமாக இல்லை, அங்க வேற நீங்க எங்களை அங்கதானே வச்சுட்டீங்க எங்க உயிரை காப்பாத்தணும்னு. அதனால நாங்கள் சுதந்திரமானவர்கள் அல்ல, அதனால நீங்கள் எங்களை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இவ்வாறு பகவான் அந்த தன்னுடைய பெற்றோர்களை ஏமாத்திட்டார். ஏமாற்றியவுடன் அந்த பெற்றோர்கள், அடடா என் குழந்தைங்க எப்படி பேசுது, எப்படி பேசுது, இப்படி நம்முடைய குழந்தைகள் பார்க்கவே இல்லை. நீங்க நீங்க குழந்தைகளை பெற்றெடுத்து பார்க்கவே இல்லை. 10 வயதுக்கு அப்புறம் வந்து தாயே தந்தையே உனக்கு நான் எந்த சேவையும் செய்யலைன்னு கட்டி அணைக்கும் போது சாதாரணமா இருந்தாலே இவர்கள் மிகப்பெரிய பக்தர்கள். அப்படியே கண்ணீர் கொட்டுது அவர்களுக்கு. குழந்தைகளை வாரி அணைக்கிறார்கள். அந்த பாசத்துல இப்பதான் அங்க வந்து மறந்துடுறாங்க அவங்க, இவர் கடவுள் அப்படின்றத மறந்து போய் அவர்கள் வந்து ஆனந்தமாக தங்கள் குழந்தைகளை கட்டி அணைக்கிறார்கள். அவங்க கிட்ட இதுக்கப்புறம் வந்து பகவான் இந்த லீலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பகவான் வந்து மீண்டும் உக்ரசேனரையே மன்னர் ஆக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிறார். இதுதான் பகவானுடைய மிகப்பெரிய தன்மை. அவர்தான் உலகத்தையே ஆள்பவர். இதுக்கும் அவர்தான் ராஜா. இதுதான் அவர்தான் ஆளவும் போறார். ஆனா பக்தர்களுக்கு அவர் வாய்ப்பை கொடுத்துடுறார். எல்லாவற்றையும் ஆள்பவர் பகவான் தான். பௌதிக உலகமோ ஆன்மீக உலகமோ எல்லாவற்றையும் ஆள்றார். ஆனா பகவான் கொஞ்சம் ஆஹ் கொஞ்சம் என்ன சொல்றது, திருடர். உனக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு அவங்கள வச்சிருவார். ஏமாத்துக்காரர். உண்மையாக ஆள போவர் அவர் தானே. உக்ரசேனரா ஆள போறாரு. இந்த லீலையிலும் சரி, எந்த லீலையிலும் சரி, ஆள்பவர் அவரே. ஆனா பதவியை விட்டு கொடுத்துருவாரு. இது நம்ம நிறைய இடத்துல அவரை பார்க்கிறோம். மனிதர்களும் சில பேர் வந்து அப்படி இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு இடத்துல ஒரு கோயில்ல டெம்பிள் பிரசிடென்ட் இருப்பார், இருக்கிறார். அவர் வந்து ஒரு சிம்பிளான எளிமையான பக்தர். ஆனா அவருக்கு ரைட் ஹேண்ட் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் ஆள்பவர். அப்ப நான் கேட்டேன், பிரபு நீங்க தானே ஆள்றீங்க, இந்த கோயிலை ஆள்பது நீங்க தான், பணம் வர்றது உங்களால தான், நீங்க தான் எல்லாத்தையுமே எல்லாரையுமே கட்டுப்படுத்துகிறீர்கள். அப்ப என்னத்துக்கு நீங்களே பதவியும் வச்சுக்கலாமே, உங்க பேரையே நீங்க போட்டுக்கலாமே நீங்க. அதுக்கு அவர் சொன்னார், பதவியால சில பிரச்சனைகள் வரும், அதை நாம எடுத்துக்க விரும்பல, அதெல்லாம் அவர் அனுபவிக்கிட்டார். ஆனா அதனுடைய அதிகாரத்தை மட்டும் நான் பயன்படுத்திக் கொள்கிறேன்னு சொல்லி சிரிச்சார். அதுபோல உண்மையான தலைவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம நாட்டுல கூட பாத்தீங்கன்னா 2 பதவிகள் இருக்கு. ஒரு பதவி பிரதம மந்திரி பதவி, இன்னொரு பதவி வந்து ஜனாதிபதி பதவி. ஜனாதிபதி பதவி வந்து டம்மி பீஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும். இதுல முடிவுகளை எடுப்பவர் பிரதம மந்திரி தான். அதே போல மாநிலங்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதலமைச்சர், கவர்னர்னு 2 பதவிகள் இருக்கு. கவர்னர் என்பவர் சட்டப்படி கவர்னர் தான் ஆள்பவர். சட்டப்படி ஜனாதிபதி தான் ஆள்பவர். ஆனா எல்லாருக்குமே தெரியும், உலகறிந்த விஷயம், அந்த பிரதம மந்திரி இங்க முதலமைச்சர் தான் உண்மையாக தலைவர்கள், உண்மையான ராஜாக்கள்னு. அது போல உலகத்துக்கே தெரியும் கிருஷ்ணர் தான் ஆள்பவர்னு. ஆனாலும் அவர் வந்து மரியாதையின் நிமித்தம், இங்க பாருங்க, பெரியவங்க இருக்கும்போது நம்ம தலைவணிந்து போகணும், அதை காட்டணும். பாருங்க, இந்த பகவான் வந்து உதாரணமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பல நல்ல விஷயங்களை செய்து காட்டுகிறார். அப்ப ஒரு தாத்தா இருக்கும்போது பேரன் வந்து அரியணை ஏற முடியாது. அதனால அவருக்கே வந்து அந்த அரியணையை விட்டு கொடுக்கிறார். நாங்கள்லாம் உங்க பிரஜைகள், நான் ஏன் அரியணை ஏற முடியாதுன்னா, யயாத்தியினுடைய சாபத்தினால நான் வர முடியாது அப்படின்னு. ஏன்னா இவங்க எல்லாம் எது வம்சர்கள், எது வம்சம், எது அண்ணன் ஆக்சுவலா வந்தாங்க, வராம இல்ல, எது குலத்துலதான் வந்து கிருஷ்ணர்லாம் வந்தாங்க. ஆனாலும் இங்க வந்து ஒரு பகவான் ஒரு டிப்ளமேட்டிக்கா பேசுறாரு. ஆஹ் நாங்கெல்லாம் வர முடியாது அப்படின்ட்டு, இவங்க வரவாச்சு தானே வந்திருக்கிறாங்க. அதனால நான் அரியணையில அமர முடியாது, யயாத்தியினுடைய சாபம் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு உண்மையா என்ன காரணம்னா,
இங்க ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, அவ்வளோ லீலை அவ்வளோ நைஸா நல்லா நடத்துறாரு. அதனால உக்ரசேனர் உட்காந்துடுறார் முழு நம்பிக்கையோட. அவரு அப்பதான் பகவானே இங்க இருக்கிறாரு, அவருக்கு என்ன பயம். அதனால நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு தேவர்கள்லாம் வந்து கப்பம்லாம் செலுத்துவார்கள், இனி நீங்கள் கடைசி வரைக்கும் அரியாசனத்துல இருக்கலாம்னு சொல்லிட்டு அமர வைக்கிறார். இது தவிர்த்து கம்சனுடைய பயத்தினால அந்த ஊர்ல இருந்தவங்க, அந்த நாட்டுல இருந்தவங்க எல்லாம் எங்கெங்கயோ ஓடி போனாங்க. அவர்களையெல்லாம் அழைக்கிறார் பகவான். அந்த அழைத்தவர்களுடைய பெயர்கள்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. யாதவர்கள், ரிஷ்ணிகள், அந்தகர்கள், மதுக்கள், தாசாகர்கள், குகுர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பல வகைப்பட்ட இனங்கள்னு சொல்லலாம். இனங்கள், மக்கள் இவங்கெல்லாம் பயந்து போய் எங்கெங்கயோ போனாங்கல்ல, அவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. அவர்களுக்கெல்லாம் மேலும் ஆஹ் இந்த பகவான் வந்து இவங்கெல்லாம் திரும்பி வரணும்னா அவங்களுக்கு ஏதாவது சொத்து சுகம்லாம் வேணும். வெறுமனே வந்து என்ன ஒண்ணும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? தேவையான விஷயங்களை கொடுத்தார் என்பதற்காக அவர்களை திருப்திப்படுத்தினார் விலை உயர்ந்த சன்மானங்களால் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து பகவான் இங்க இருக்கிற பக்தர்கள்லாம், மதுரால இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் நடக்குது. தினம் தினம் பகவானுடைய தாமரை முகத்தை அவர்கள் தரிசிக்கிறார்கள். இது தேவர்களுக்கு கூட கிடைக்காது. தேவர்கள் இப்ப இந்த லீலையில பங்கு கொள்ளணும்னா மேல இருந்து எட்டி எட்டி பார்க்கணும். ஆனா பகவானோடயே இருக்க முடியுமா? இப்ப தூரம் இருந்து டிவி பாக்குற மாதிரி. பகவானுடைய பக்கத்திலே இருந்து நம்ம வந்து அவரை தரிசிக்கிறது வேற. இப்ப பூஜாரி பூஜை பண்ணும்போது பகவான் பக்கத்திலே நின்று பூஜை பண்றாரு, நம்ம எல்லாம் கீழே இருந்து பாக்குறோம், அதுவும் கொஞ்சம் ஓகே. பின்னாடி இருந்து பாக்குறோம், வெளியே இருந்து பாக்குறோம் போது கொஞ்சம் தூரம் தள்ளப்படுகிறோம். அதை விட ஒரு ஸ்கிரீன்ல இருந்து பாக்குறோம் தினமும் அப்படின்னும் போது அது இன்னும் ஒரு தூரமாக நம்மை தள்ளி விட்டு விடுகிறது. இப்ப இங்க தேவர்கள்லாம் தரிசிக்கிறார்கள் பகவான் லீலை செய்யும் போது. இந்த ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி தான், அது நேரடியாக பார்ப்பதற்கு சமமாகாது. அதனால இங்க இருக்கிற மதுராவாசிகளுக்கெல்லாம் எல்லாருக்கும் பெரிய பாக்கியம். கிருஷ்ணரை தெருவுல பார்க்கலாம், இங்க பார்க்கலாம், அதோ கிருஷ்ணர் போறாரு, அங்க கிருஷ்ணர் போறாரு, அங்க கிருஷ்ணர் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து அந்த பாக்கியம் கிடைக்கிறது. அதெல்லாம் வந்து லீலையில இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய மகா பாக்கியம். அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து அந்த பக்தர்கள் தாமரை முகத்தை, பகவானுடைய தாமரை முகத்தை தினமும் காண முடிந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நந்த மகாராஜரை அணுகிறார். இவங்கெல்லாம் வந்தாச்சு, இவங்க ராஜ்யம்லாம் நடக்குது, நந்த மகாராஜர் அங்கதான் அப்படியே நிக்கிறாரு, பேன் நிக்கிறாரு. இனி நம்ம குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. இது கொண்டாந்து வச்சுட்டாரு என்னுடைய நண்பர் வசுதேவர் கொண்டாந்து வச்சாரு. இப்ப அந்த குழந்தை அங்க போயிடுச்சுன்னு தெரியும். யசோதைக்கு இது வந்து ரொம்ப வேதனையை தரும். யசோதை தான் இருக்கிறதுல ரொம்ப வேதனையை அனுபவித்தார்கள். அதெல்லாம் வேற எங்கன்னா போட்டிருப்பாங்களோனோ, பாகவதத்துல விளக்கமே இல்லை, அவ்வளவுதான், அது முடிந்து விட்டது. ஆனால் உண்மையில் நந்த மகாராஜர் யசோதையெல்லாம் அதுக்கப்புறம் பிரிவு துயர்ல போயிடுறாங்க, அவ்வளவுதான். அப்ப அவர் வந்து பேசுறார், என்னுடைய அன்பான தந்தையே, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க வந்து உங்களை பாக்குறோம், இப்ப இனிமேல் நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர்களை அன்போட அனுப்பி வைக்கிறார். நந்த மகாராஜருக்கு போற மாதிரி தான் இருக்கு, ஆனா அழுறார். உயிரினும் மேலாக நேசிக்கின்றனர். பாருங்க, பெற்றோர்கள் நீங்க வந்து உங்க உயிரை விட மேலா என்ன நேசிக்கிறீங்க, அதெல்லாம் தெரியும் எங்களுக்கு. உண்மையா எங்களை பாதுகாத்தீங்க, எங்களோட இருந்தீங்க. ஆனா இப்ப நேரம் வந்துருச்சு, நீங்க பத்திரமா பிருந்தாவனத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அன்போடு அனுப்பி வைக்கிறார். நாங்க வர்றோம், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. தேவையான வெகுமதிகளையும் பொருட்களையும் பரிசு பொருட்களையும் கொடுக்கிறார். ஆனால் அது அவருக்கு பெருசு கிடையாது. வசுதேவருக்கு அதுவா நந்த மகாராஜருக்கு அதுவா தேவை? தன்னுடைய குழந்தை தானே தேவை. ஆனால் அவர் மிகவும் வருத்தத்தோட அவர் திரும்பி போறதா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே எல்லாரும் எல்லாரும் நல்ல செட்டில் ஆயிடுறாங்க. ஆயிட்டதுக்கு அப்புறம் இவர்கள் இன்னும் சிறுவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ராஜ வம்சத்துல, ராஜ பரம்பரையில ஒரு வயசுக்கு அப்புறம் 3 வர்ணத்தில் வந்து உபநயனம் உண்டு. சூத்திரர்களை தவிர மற்ற வர்ணத்துக்கெல்லாம் உபநயனம் உண்டு. பிராமணர்களுக்கு உண்டு, சத்திரியர்களுக்கு உண்டு, வைஷ்யர்களுக்கும் உண்டு உபநயனம். அப்ப உபநயனத்தை பகவான்களுக்கு 2 பேருக்கும் பண்ணி வைக்கிறார். யாரு? வசுதேவர் செய்து வைத்து இப்ப குருகுல கல்விக்கு அனுப்பணும். ஏன்னா இப்ப ராஜா குடும்பத்துல வந்தவொடனே பயிற்சிகள் வேணும், சண்டை பயிற்சி வேணும், ராஜ்யத்துல பயிற்சி எடுக்கணும், பல விதமான படிப்புகள் படிக்கணும். அதுக்காக குருகுலத்தை தேர்ந்தெடுக்கிறார்.
தேர்ந்தெடுத்து அவரை வந்து அங்க அனுப்புறார். அந்த குரு வந்து சாந்திபனி முனி. இப்ப சாந்திபனி முனிக்கு நல்லா தெரியும் இவர் கடவுள் தான். ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்ட லீலையை செய்தாக வேண்டும். அதனால அவர் வந்து நல்லாவே செய்றார். இந்த இடத்துல முதல்ல தீட்சை பெற்று உபநயனம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் குருகுலத்துல வந்து கல்வியே ஆரம்பிக்கும். அதனால அந்த உபநயன செரிமனிக்கு அப்புறம் வந்து அவர்கள் இருவருமே பிரம்மச்சாரிய விரதத்தை கடைபிடித்தார்கள். குருகுல படிப்புல இருக்கும்போது கண்டிப்பா வந்து பிரம்மச்சாரிகளாகத்தான் இருக்க வேண்டும். அந்த குருகுலத்துல பெண்களும் அனுமதி கிடையாது. பெண்கள் எந்த வயசா இருந்தாலும் அனுமதி கிடையாது. அப்ப இங்க வந்து வெறுமனே குருதேவர் இருப்பார். குருதேவருடைய மனைவி வீட்டுல இருப்பாங்க. ஆனா குருதேவர் அந்த குருகுல மாணவர்கள் அவ்வளவுதான் இருப்பாங்க. அப்போ இந்த விரதத்துக்கு பெயர் வந்து 29வது ஸ்லோகத்துல காயத்ரம் விரதம் அப்படின்னு சொல்றாங்க. காயத்ரம் விரதம்னா இது வந்து பிரம்மச்சாரிய விரதம். அப்ப பிரம்மச்சாரிய விரதம் அனுஷ்டித்து அவர்கள் வந்து இந்த காசிவாசின்னு சொல்றாங்க இவர சாந்திபனி முனிய. இன்னொன்னு அவந்தி. அப்ப 2 ஊர்லயும் இருந்திருப்பாரோ என்னவோ. அவந்தி அப்படின்ற ஒரு இடம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அது வந்து உஜ்ஜைன் அப்படின்ற இடத்துல இருக்கு. அத சில பேர்கள் வந்து உஜ்ஜைன்ல இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியல. இந்த அவந்தி நகரத்துல வாழ்ந்து வந்த சாந்திபனி முனி கிட்ட தான் இவங்க படிக்கிறாங்க. சாந்திபனி முனி எல்லா கலைகளையும் சொல்லித்தரார். வேதங்களை சொல்லித்தரார். அதுக்கப்புறம் அது வேதங்களுடைய 6 கிளைகளை சொல்லித்தரார். உபனிஷத்துகள் சொல்லித்தரார். தனுர்வேதம் சொல்லித்தரார். தனுர்வேதத்தினுடைய அந்தரங்கமான ரகசியங்களை சொல்லித்தரார். சட்ட நூல்களை சொல்லித்தரார். தர்க்க சாஸ்திரங்களை சொல்லித்தரார். இப்ப இதெல்லாம் எப்படின்னு விவரமா பார்க்கலாம். தனுர்வேதம் ஓகே. தனுர்வேதத்தினுடைய ரகசியமான பகுதினா என்ன? மந்திரங்களை பிரயோகித்து அந்த வில் அம்பை விடுறதுதான் அந்த ரகசியமான பகுதி. அப்புறம் ஒவ்வொரு வில்லுக்கும் அம்புக்கும் ஒரு அதிபத்திய தெய்வம் உண்டு. நம்ம பார்த்தோம்னா சிவதனுஷ், நாராயண அஸ்திரம் அப்படின்ட்டு பல விதமான அஸ்திரங்களுக்கு அந்த குறிப்பிட்ட தேவி தேவர்களும் உண்டு, பகவானும் உண்டு. அப்ப அவர்களை கொண்டு அந்த குறிப்பிட்ட ஆதிபத்திய தெய்வங்களை எப்படி ஊக்குவித்து அந்த வில்லுக்கும் அம்புக்கும் அந்த சக்தியை எடுப்பது என்பதை வந்து கற்றுக் கொடுக்கிறார். அது ஒரு சாஸ்திரம். அப்புறம் வந்து தர்ம சாஸ்திரத்தையும் கத்துக்கிறாங்க. மனு சமிதைன்னா சட்ட புத்தகம். சட்டம் கண்டிப்பா படிந்து ஆகணும். அந்த சட்டம் தர்ம சாஸ்திரங்கள். அப்புறம் நியாயபதான் அப்படின்னு சொல்ற சாஸ்திரங்கள். நியாயபதான் அப்படின்னா கர்ம மீமாம்ச தத்துவங்கள். கர்ம வினைகள் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது, அதற்குரிய சட்டங்கள் திட்டங்கள் ஆகியவற்றை. அப்புறம் ராஜநீதி. இந்த ராஜநீதிக்கு வந்து 6 விஷயங்கள் சொல்லப்படுது. ராஜநீதியில வந்து சந்தி அப்படின்னா, இப்ப ஒரு ராஜா வந்து இருக்கிறார், ஒரு மன்னன் இருக்கிறான். அப்ப வந்து எதிர்நாட்டினோட ஒரு சண்டை வரப்போகுது. அப்ப முதல்ல அவன் கையாளக்கூடிய உத்தி அது வந்து அமைதி. 2வது போர். 3வது வந்து வரிசையா கிரமமாக நடத்தல், உறுதியாக அமர்ந்திருத்தல், அப்புறம் வந்து படைகளை வகுத்தல், அதுக்கப்புறம் அதிக சக்தி வாய்ந்த ஒரு அரசரின் பாதுகாப்பை அடைதல் அப்படின்னு சொல்லிட்டு சில ராஜ வித்திகள் இருக்கு. அதுல வந்து ஆறு உத்திகள் இருக்கு. அந்த 6 உத்திகளையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். இவருக்கு எல்லாமே கிருஷ்ணருக்கு யாராவது கத்துக் கொடுக்கணும்னு அவசியம் இருக்கா? இல்ல. ஆனால் அவர் இங்க லீலை புரிகிறார். அந்த லீலை புரிவதனால ஒரு மன்னன் எப்படி இருக்கணும் அப்படின்றத அவர் வந்து வாழ்ந்து காட்டுகிறார். மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டுகிறார். 64 கலைகளையும் 64 நாட்கள்ல கத்துக்கிறார். 64 கலைகள்ல முக்கியமா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் என்னன்னு பார்த்தலாம். இப்ப 64 கலைகள் அப்படியே டக்க 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 டக்குன்னு எல்லாம் சொல்றாங்க. இத்தனை கலைகள்: சுவையான பானங்கள் தயாரித்தல், நெசவு வேலை செய்தல், இசைத்தல், வண்ணம் தீட்டுதல், அலங்காரம் செய்தல், மலர் படுக்கை செய்தல், துணிமணிகள் ஆகியவற்றுக்கு வண்ணம் தீட்டுதல், வாத்தியம் வாசித்தல், ஒப்பனை செய்தல், இந்த விலங்குகளை பராமரித்தல், அப்படி உலோகங்களை தயாரித்தல், எத்தனையோ 64 கலைகள்ல கலெக்டிவா சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்றத வந்து உங்களையும் கேள்வி கேட்டிருக்கிறேன். நீங்களும் கண்டுபிடிக்கலாம். இப்ப இதெல்லாம் எதை பற்றின அறிவு அப்படின்னும் போது இயல், இசை, நாடகம், கட்டிடக்கலை, ஒப்பனக்கலை, மொழிக்கலை, மருத்துவம், விளையாட்டு, இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான பிரிவுகளா நானே சொல்லியிருக்கேன். அந்த 64ம் எதை பற்றியது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல.
64 கலைகள்னா எதை பற்றியது? இந்த வாழ்வியல் கலைகள் இருக்கு, இசையியல் நாடகம் இருக்கு, படிப்பு இருக்கு, அப்புறம் கட்டிடக்கலை இருக்கு, மருத்துவ கலை இருக்கு, ஜோதிட கலை இருக்கு, வாஸ்து கலை இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் உள்ள அடக்கியது இந்த 64 சின்ன சின்ன கிளை பிரிவுகளாக சொல்லி இத்தனை விஷயங்கள் உலகத்துல இருக்கு. அதை அனைத்தையும் பகவானுக்கு வந்து இதெல்லாம் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா லீலை புரிவதனால 64 நாள்ல முடிச்சிடுறாரு. இருவரும் அதை முடித்து விடுகிறார்கள். அப்ப வந்து சாந்திப்பனி முனிவர்கிட்ட வந்து பகவான் வர்றார். 64 கலைகள் முடிஞ்ச உடனே பகவான் அவர் சாந்திப்பனி முனிவரிடம் வந்து, குருதேவா, கலை எல்லாம் கற்றுக்க முடிச்சாச்சு, இப்ப முக்கியமான ஒரு தருணம். எந்த ஒரு பாடம் படிச்சாலும் சரி, அந்த குருதேவருக்கு குரு தட்சணை. இப்ப குருதேவர் பொதுவா அதுவும் வாங்குறது கிடையாது. ஆனால் குரு தட்சணை என்பது குரு சீடனுடைய முக்கிய கடமை. அத கிருஷ்ணர் செய்யறாரு. ஆனா குரு தட்சணை இல்லாம நமக்கு வந்து பாடம் வந்து உள்ள போகாது. குருவுக்கு ஏதாவது ஒரு வகையில, பணம் வகையிலால தான் இல்லை, ஏதாவது ஒரு வகையில் சேவை செய்ய வேண்டும். இது அந்த சிஷ்யனுக்கு நல்லது. இது எல்லாரும் அறிஞ்சது. ஆனா செய்யறது இல்லை. நிறைய நேரத்துல நம்ம செய்யறது இல்லை. குரு நம்மளுக்கு செய்வாரான்னு பாத்துருவோம். நிறைய நேரத்துல இது பக்தர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழையாக இருக்கிறது. பாடம் கற்றுக் கொடுக்கும் குருவிற்கு எந்த வகையினால நம்ம வந்து சேவை செய்ய வேண்டும். அப்படி செய்யறது வந்து மிக மிக நன்மையை அளிக்கும் அப்படின்றதுனால கிருஷ்ணரே அதை செய்யறாரு. முதல் வார்த்தை என்ன செய்யணும். அவங்க அப்பா அவருக்கு எல்லாமே பண்ணிருப்பாரு. ஏன்னா ராஜ பரம்பரையில பிராமணர்கள் மன்னர்களால பராமரிக்கப்பட்டார்கள். அதனால பிராமணர்களுக்கு போய் தொழில் செய்யணும், ஏதோ ஒண்ணு வேலை செய்யணும், பிச்சாந்தேகி எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. சரியான வேத கலாச்சாரத்தில் பிராமணர்கள் பராமரிக்கப்பட்டார்கள். இங்க பிராமணர்களை மன்னர்கள் பராமரித்தார்கள். அவங்களுக்கு தேவையான எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதனால அவங்க தேவைகளே இல்லை அவங்களுக்கு. அவங்க வெறும் பக்தியை பற்றி பிரச்சாரம் செய்தல் அவ்வளவுதான் பண்ணாங்க. இப்ப இருக்கிற சமுதாயம் போல சீர்கெட்ட சமுதாயமாக அது இல்லை. அதனால ஆனாலும் இவருடைய கடமை, சிஷ்யனுடைய கடமை, உங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும். அப்ப குருதேவர் வந்து பாருங்க, குருதேவருக்கு முற்றிலும் எல்லாத்தையும் உணர்த்தவர் தான். சாந்திப்பனி முனிவருக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு இல்லை, எல்லாத்தையும் அறிந்தவர். ஆனா அங்க பாருங்க ஒரு வாசகம் வருது, தன் மனைவியை கலந்து ஆலோசித்தார். பொதுவா மனைவிகளுக்கு தான் பௌதிகமா எதா இருக்கும், ஆசை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பௌதிகத்துக்காக நான் சொல்லல. இங்க சாந்திப்பனி முனிவர் தன்னுடைய மனைவி ஒரு மந்திரியாக கருதினார். ஒரு வீட்டுல கணவன் வந்து மன்னனாக இருந்தால் மனைவி மந்திரி தான். அறிவுள்ள மனைவியா இருக்கணும், சாமர்த்தியமா இருக்கணும், அவளுடைய கடமைகளை அவள் செய்ய வேண்டும். நான் என்னுடைய கணவரை அடிக்கடி சொல்லுவேன். ஏதாவது சொல்ல போனேன்னா பெரும்பாலும் ஆண்கள் எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப நான் சொல்லுவேன், நான் ஒரு மந்திரி மாதிரி உங்களுக்கு, அதனால ஆலோசனை செய்யுங்கள் அப்படித்தான் சொல்லுவேன். இதை செய்யணும்னு சொல்ல மாட்டேன், ஆலோசனை செய்யுங்கள், யோசித்து பாருங்கள் அப்படின்ட்டு. ஆனா இங்க சாந்திப்பனி முனி பெரிய மனைவிக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார். தனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ற எண்ணத்துலதான் அவர் வாழ்ந்திருக்கிறார். ஒரு தூய பிராமணர். தனக்கு எதுவும் வேண்டாம். அப்ப மனைவியை போய் கேட்கிறார், என்னம்மா கேட்கலாம், குழந்தைகள் வந்து கேட்கறாங்க ஒரு தட்சணையா, என்ன கேட்கலாம். நம்மள அந்த ஒரு 10 ஏக்கர் போய் எழுதி போட்டிருப்பா, ஒரு 10 மாடு கொடுத்துருப்பா, 10 வேலைக்காரன் கொடுத்துருப்பா, இதெல்லாம் கொடுத்துருப்பா, இல்ல லைஃப் டைம் நான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பேங்க் பேலன்ஸ் போட்டிருப்பா, அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்போம். ஆனால் அவர் அப்படி செய்யல. மனைவியை கலந்து ஆலோசிக்கிறார். மனைவிக்கு, ஒரு தாய்க்கு குழந்தைதான் ரொம்ப முக்கியம். வந்திருக்கிறது கடவுள்னு தெரியும். வந்திருக்கிறது யாரு? கடவுள், முழுமுதற் கடவுள். அதனால குழந்தையை திருப்பி கேட்டுருங்க. குழந்தை போயிட்டான்ல, அவனை கேளுங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அதையும் யோசனை பண்ணார் சாந்திப்பனி முனிவர். குழந்தை முக்கியம் இல்லையா, அதனால அதையே கேட்போம்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப சிஷ்யனை பொறுத்து குரு தட்சணை. சிஷ்யன் ஏமாற்றும் சிஷ்யனாக இருந்தால் கையை வெட்டி கொடுத்திருப்பான்னு சொல்லிடுறாரு துரோணாச்சாரியார். நிறைய பேருக்கு இது பிடிக்காது. நிறைய வில்லன்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அந்த நாஸ்திகர்கள், அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இது என்ன அட்டுழியம் நடந்தது. துரோணாச்சாரியார் வந்து தன்னுடைய சிஷ்யன் ஏகலைவன் கிட்ட கட்டவர்ல கேட்டாரு. இது ரொம்ப அநியாயம். நம்ம கூட சாதாரண மனிதர்களாக இருந்தா அநியாயமா தெரியும். ஆனால் துரோணாச்சாரியார் போன்றவர்கள் பகவானுடைய கட்டுப்பாட்டுல முழுக்க முழுக்க இருந்தார்கள். அதனால பகவத் பக்தர்களுக்கு தான் முக்கியத்துவம் தரணும்னு நினைச்சார். துரோணாச்சாரியாருக்கு உண்மையான சிஷ்யன் அர்ஜுனனை தவிர தன் மகன் கூட கிடையாது.
அவருடைய மகனாகிய அஸ்வத்தாமா ஏமாத்துக்காரன், அவன் ஒரு ஃப்ராட் அவன். ஆனால் அர்ஜுனன் அப்படி கிடையாது. அர்ஜுனனுக்கு துரோணாச்சாரியார் மேல இருந்த பக்தி யாருக்கும் இருக்காது. அவ்வளவு ஒரு சிறந்த மாணவன் அவருக்கும் தெரியும், இவருக்கும் தெரியும். ஒரு குரு சிஷ்யன்னா அர்ஜுனன் துரோணாச்சாரியார் மாதிரி இருக்கணும். துரோணாச்சாரியரை கொல்ல விரும்பவே இல்லை, விரும்பவே இல்லை, கொல்லல. அர்ஜுனன் கொல்லல அவரை. ஏன்னா நான் இன்று கற்ற கலைக்கு காரணம் என் குரு. அந்த குருனுடைய மதிப்பை நம்ம உணரலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு படி நம்மால ஆன்மீக வாழ்க்கையில எடுத்தே வைக்க முடியாது, எடுத்து வைக்கவே முடியாது. ஆனால் உயர்ந்த நிலையில இருந்தவன் அர்ஜுனன். குருவை ஏமாத்தணும்னு நினைச்சான் பாருங்க ஏகாலைவன். அதனாலதான் குரு தட்சணை அப்படி கேட்டார். அர்ஜுனன் கிட்ட குரு தட்சணை என்ன கேட்டார் துரோணாச்சாரியார்? என்னை அவமானப்படுத்திய எதிரி மன்னனை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். திரௌபதியினுடைய துருபத மன்னனை கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் துருபத மன்னன் கொஞ்சம் அகங்காரி தான். எப்படி அவமானப்படுத்தினார் துரோணாச்சாரியாரை. ஆனால் அர்ஜுனன் உடனடியாக செய்தான். நான் தகுதி வாய்ந்த சீஷரிடம் தகுதி வாய்ந்த தட்சணையை வாங்குறாங்க பாருங்க. இப்ப தகுதி வாய்ந்த தட்சணை என்னுடைய குழந்தைய உயிரோட கொண்டா. இது பகவானை தவிர வேற யாருக்கும் சாத்தியமாகாது. அதனால அவருக்கும் தெரிஞ்சிருக்கு இவர் பகவான் தான் சொல்லிட்டு. அதனால எங்க போனா குழந்தை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சமுத்திரத்துல போய் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமுத்திரத்துக்கு போறாங்க கிருஷ்ணரும் பலராமரும். கடவுள் வந்த உடனே சமுத்திர ராஜ்யன் வெளியே வர்றாரு. இதே சமுத்திரராஜன் ராமர் வந்தப்ப திமிரா இருந்தார், அங்க நல்ல அடி வாங்கினார். ஆனா இப்ப கொஞ்சம் அறிவு வந்து பகவான் வந்தப்ப உடனே வந்து விழுந்து வணங்குகிறார். இப்போ இதுக்கு வந்து ஒரு பொருளுரை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பொருளுரையெல்லாம் பக்தர்கள் கண்டிப்பா ஆழமா படிக்கணும். என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, இப்போ இந்த ஆறுகள், மலைகள், கடல் இதெல்லாம் வந்து ஒரு நபர்கள். நாம பார்க்கும்போது அது ஒரு பொருள், ஒரு உயிரற்ற பொருள் அப்படின்னு நினைக்கிறோம். உயிர் சக்தி அது ஆக்சுவலி. ஆனால் அதுல ஒரு நபரும் இருக்கிறாங்க. இப்ப கங்கைனா கங்கா மாதா நிக்கிறா, யமுனைனா யமுனா நிக்கிறா, இங்க சமுத்திரம்னா சமுத்திர ராஜ்யன் நிக்கிறான், அங்க சூரியன்னா சூரிய தேவன் சூரிய நாராயணன், சந்திரன்னா சந்திர பகவான் நிக்கிறாரு. இப்படி இவங்க எல்லாம் ஒரு பர்சானிபிகேஷனா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பௌதிகவாதிகள் சொல்றாங்க. அது என்ன இது எல்லாத்தையும் சாமி ஆக்கிடுறீங்க நீங்க, அதுக்கு வேற உருவம் கொடுத்துடுறீங்க அப்படின்னு மாயாவாதிகள் எல்லாம் பேசுறாங்க. ஆனா அதுக்கு வந்து இங்க ஒரு சரியான விளக்கத்தை வந்து பொருளுரையில கோபி பரணதன பிரபு கொடுத்திருக்கிறார். என்னன்னா, ஒரு ஐக்கிய நாடுகள் சபை இருக்குல்ல, ஐக்கிய நாடுகள் சபையில வந்து அமெரிக்கா இதை கூறியது அப்படின்னா, அமெரிக்கான்றது வந்து ஒரு கல்லு மண்ணு ஒரு ஏரியா தானே அமெரிக்கான்னு சொல்றோம். அப்ப அமெரிக்கா கூறியது அப்படின்னா அமெரிக்க நாடுகளின் பிரதிநிதிகள் கூறினார்கள்னு கொள்றோம் இல்லையா? அப்ப அமெரிக்கா கூறியது, ஜப்பான் கூறியது, இந்தியா கூறியது அப்படின்னா இந்தியான்றது என்ன? இந்திய மக்களின் பிரதிநிதியாகிய பிரதம மந்திரி, இந்திய பிரதம மந்திரி கூறினார். இந்தியானுடைய ஒட்டுமொத்த மக்களின் கருத்து இது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. அப்ப அது போல சமுத்திரராஜன் ஏன் வரக்கூடாது? அது போல இன்னொரு உதாரணமும் சொல்றாரு. வியாபாரிகளின் சங்கம் கூறியது அப்படின்னு நம்ம படிக்கிறோம், செய்தித்தாள்ல படிக்கிறோம், நியூஸ்ல கேட்கிறோம். வியாபாரிகளின் சங்கம் கூறியது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை 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 பிரதிநிதியம் பண்ணக்கூடியவர்கள், அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவர்கள் சொல்றாங்க. அப்ப இது ஏன் இருக்கக்கூடாது? நதியினுடைய ஆட்சி செய்யும் கடவுள் ஏன் இருக்கக்கூடாது? ஏன் காவிரி தாய் இருக்கக்கூடாது? ஏன் கங்கை தாய் இருக்கக்கூடாது? ஏன் யமுனை இருக்கக்கூடாது? என் இமயமலை இமயவான் இருக்கக்கூடாது? இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய அறிவுக்கு அது இல்லை. நிறைய இடத்துல வந்து பாருங்க, நிறைய மாயாவாதிகள், உலகம் எங்கும் இருக்கக்கூடிய மாயாவாதிகள் வந்து இதெல்லாம் மக்களுக்கு வந்து ஏற்புடையதாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு பர்சனாலிட்டியை அவங்க வச்சுட்டாங்க, ஒரு நபரை வைத்து விட்டார்கள்னு பேசுறாங்க. உண்மை அது கிடையாது. எல்லாமே ஒரு நபரால ஆட்டிக்கப்படுகிறது. கங்கைனா கங்கை தாய் அங்க இருக்கிறாங்க, இமயமலைனா இமயவான் அங்க இருக்கிறான். அப்ப அதற்குரிய ஆதிபத்திய தெய்வங்கள் இருக்கின்றது. நமக்கு புரியல. இந்த முட்டாள் மாயாவாதிகளுக்கும் முட்டாள் அரசியல்வாதிகளுக்கும் புரியாத விஷயமாக இது இருக்கிறது. இதை கொஞ்சம் படிச்சுக்குங்க, படிச்சா நமக்கு நல்லது. அதுக்கப்புறம் வந்து சமுத்திரராஜன் சொல்றாரு, என்கிட்ட இல்ல அவரு, இந்த சமுத்திரத்துல ஒரு பஞ்சஜனன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான், அந்த அசுரன் வந்து கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி. சரி, நான் அந்த சமுத்திரத்துல குச்சி அந்த அசுரனை பிடிச்சு, அசுரனை சுத்தி ஒரு ஒரு சங்கு இருக்கும்,
அந்த சங்கை பகவான் எடுத்துக்கிறார். அது அந்த அசுரன் கிட்ட இருந்து வந்ததுனால அது பாஞ்சஜன்யம்னு பேர். பகவானுக்கு வந்து பாஞ்சஜன்யம்ன்ற சங்கு கிடைக்குது அங்க. அப்ப இந்த பஞ்சஜனனை கொல்றாரு, இந்த அசுரனை கொண்டுடுறாரு. ஆனா அசுரன் கிட்டயும் குழந்தை இல்ல. அப்ப என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் வந்து பகவான் வந்து அங்க யமலோகத்துக்கு போறாரு. ஏன்னா ஒரு ஜீவன் போனா அங்கதானே இருக்கணும். அதனால யமராஜன் கிட்ட போறாரு. யமராஜன் கிட்ட போகும்போது யமராஜர் வந்து 12 மகாஜனங்கள்ல ஒருத்தர். அவர் ஒரு தூய பக்தர். உடனே வந்து வரவேற்கிறார் பகவானை வந்து ஆஹ் வேண்டுறார். உங்களுக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யட்டும் முதல்ல. அப்போ பகவான் சொல்றார், இந்த குழந்தையை திரும்பி கொடுங்க, என்னுடைய குருதேவரனுடைய மகனை சிறுவனை திரும்பி கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். அவரும் வந்து உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து செய்யக்கூடிய வரம் தான். யமராஜர் வந்து யமராஜருக்கு இந்த வரைக்கும் சக்தி இருக்கு. ஒரு ஜீவனுக்கு ஆயுசை கொடுக்கலாம் யமராஜர் நினைச்சா. பொதுவா அவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா அது அவருக்கு விதிக்கப்பட்ட கடமை. அது ஒருத்தருக்கு 80 வயசு இருக்கு, 70 வயசு இருக்கு, 10 வயசு இருக்கு, 20 வயசு இருக்கு, இப்படி இவ்வளவுதான் ஆயுள் அப்படின்னா அந்த ஆயுளை அவர் மாத்த மாட்டார். ஆனால் விதிவிலக்கான சூழ்நிலைகளில் அவர் மாற்றக்கூடிய சக்தி உடையவர். ஆனால் இங்கு அவரையும் அவருக்கு அதிகாரியான கடவுள் நிற்கிறார். அதனால அவரால் கொடுக்க முடியும். இது கொடுக்க முடியாத விஷயம் கிடையாது. ஆனால் சில சித்தர்கள் கூட உயிர் கொடுக்க முடியும். சில சித்தர்கள், சிலருக்கு, எல்லாருக்குமே அந்த சக்தி இருக்குதான்னு தெரியல, சிலருக்கு அந்த சக்தி உண்டு, உயிர் கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு. ஆனால் அதுல வந்து சில மேலதிகாரிகள், இப்ப ஒரு ஜீவனுடைய வாழ்க்கை இவ்வளவு நாள்ல இருந்து இவ்வளவு நாள் தான் அப்படின்ட்டு எழுதப்பட்டிருந்தால் அதை மாற்றி அமைப்பதற்கு மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்தால் சிலரால் அதை மாற்றி அமைக்க முடியும். சில சக்தி வாய்ந்த தேவி தேவர்களால் இதை உயிர் கொடுக்க முடியும், முக்தி கொடுக்க முடியாது. முக்தி என்பது கிருஷ்ணரால் மட்டுமே தரக்கூடிய ஒரு விஷயம். முக்தி என்பது அவரால் மட்டும்தான் தர முடியும். ஆனால் இந்த ஜீவதானம், இந்த உயிர்ப்பித்தல் அப்படின்றத வந்து தேவி தேவர்களுக்கும் உண்டு, முக்கியமாக யமராஜருக்கு உண்டு. அதனால்தான் யமராஜர் வந்து சத்தியவானின் ஜீவனை திருப்பி தரார். அந்த அளவுக்கு வந்து சாவித்திரி மிக மிக தர்ம பத்தினியாக இருந்தாள். அந்த கதையை படிக்கும் போது மெய் சிலிர்க்கும். எப்படி யமராஜனை வந்து அவர் புகழ் வைக்கிறா பாருங்க. யமராஜன் யாரால அது மயங்க முடியுமா? ஆனா மயக்க முடியாது. அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் அவரு, ரொம்ப கடுமையான ஒரு அதிகாரி. அவருடைய மனதை உருக்கிட்டா பாருங்க சாவித்திரி. அந்த அளவுக்கு தூய்மை வாய்ந்தவள். அதனாலதான் தூய்மை வாய்ந்தவர்கள் தேவி தேவர்களை சாதாரணமாக தரிசிக்க முடியும். அந்த சக்தியில தான் அந்த வரத்தை யமராஜர் கொடுத்தார். இங்கு வந்திருப்பது கடவுள், முழுமுதற் கடவுள். அதனால அடிபணிந்தாக வேண்டும். குருவனுடைய குழந்தைக்கு ஜீவனம் கொடுத்துட்டாங்க. குருவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இதை விட ஒரு குருவுக்கு வந்து சேவை செய்யக்கூடிய சிஷ்யன் எங்க கிடைக்க முடியும்? குரு உணர்ந்த விஷயம்தான் அது. வேற என்ன வேணும் சொல்லுங்க? குருவை கடவுள் கேட்கிறார், கிருஷ்ணர் கேட்கிறார், என்ன வேணும் சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு. அவர் சொல்லிட்டாரு, இது போதும், நீங்கள் நாடு திரும்புங்கள். அவ்வளவுதான். இந்த நேரத்துல பகவானுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய குருவான தன்னுடைய பாக்கியத்தை எண்ணி இனி வாழ போறார் அவர் சாந்திபனி முனி. இனி வரலாறு முழுக்க பகவானுக்கே குரு அப்படின்ற பெயர் வாங்கிட்டாரு சாந்திபனி முனி. இது போதும் கடவுளே, கிருஷ்ணரே, அதை வந்து வெளியே சொல்ல முடியாது இல்லையா? அதனால நீங்கள் நாடு திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி அனுமதி அளித்து அவர்களை அனுப்பிடுறார். பாடம்லாம் முடிஞ்சு போச்சு. பகவான் வந்து இங்கு திரும்பி வருகிறார். திரும்பி வந்து இப்ப ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் குழந்தைகளை பாக்குறான். பார்த்த உடனே திரும்பியும் குருகுல கல்விக்கு போயிட்டாங்கன்னா அந்த பெற்றோர்களுடைய நிலை கொஞ்சம் அப்படி மீண்டும் விரகதாபம். இப்ப திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். தேவகியும் வசுதேவரும் குழந்தைகள்லாம் திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வேற லீலைகள் ஆரம்பிக்க போகிறது. அதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இதுல 50 ஸ்லோகங்கள் இருக்கு. 50 ஸ்லோகங்களுக்கான கேள்விகள் எழுதிட்டேன். பக்தர்கள் படித்து வருமாறு கேட்கிறேன். இந்த பாடத்துல பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகம், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணன். மலர் மாதாஜி கேள்வி கேளுங்க. மாதாஜி என்ன கேள்வி? ஹரே கிருஷ்ணா. பிரணாம் மாதாஜி. சூப்பரா இருந்தது மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நீங்க அந்த ஜப உறுதிமொழிகள் 20 பாயிண்ட் அனுப்பியிருந்தீங்களா மாதாஜி, அதுக்கு பெரிய நன்றி சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் மாதாஜி. நான் வாய்ஸ் மெசேஜா போடணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு எப்படி கிளாஸ் கேட்கறதுல சொல்லிட்டேன்.
முதலே நமக்கு மாதாஜி வீட்ல அந்த கிளாஸ் குடுத்தீங்க ஜெபம் நம்ம எப்படி பண்ணணுன்ட்டு. ஆனாலும் கூட அந்த 20 பாயிண்ட் நம்ம ஏதோ பண்ணும்போது கை தவறி அந்த பக்கம் போகும்போது கூட, இல்ல நான் ஜபிக்கிறேன், ஜெபம் மட்டுமே செய்றேன் அப்படிங்கிறது அது டக்குன்னு மண்டையில அடிக்குது மாதாஜி. ஸோ நல்லபடியா எங்கள ஜெபம் பண்றதுக்கு இந்த இது குடுத்துருக்கீங்க. இது வந்து ஜெப உறுதிமொழிகள் வந்து நான் ஜெபத்துக்கான விஷயங்களை நானே சொந்தமா எழுதினேன். அது நல்லாவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஜபா ரிட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஜபத்துக்குன்ட்டு ஒரு ப்ரோக்ராம்ஸை வந்து பெரிய பெரிய பக்தர்கள்லாம் நடத்துறாங்க. இதுல மகாத்மா பிரபு அப்படின்னு ஒரு குருதேவர் தான். அவர் ஒரு குருதேவர். அந்த குருதேவர் வந்து ஒரு கிளாஸ்லாம் நடத்தினாரு. எனக்கு போக முடியல. ஆனா அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க. அந்த புத்தகம் கூட எனக்கு கிடைக்கல. அது வந்து ஒரு பக்தர் வச்சிருந்தாங்க. நான் உடனே இத ஜெபா அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல இருந்தது. உடனே அதை நான் எழுதிட்டேன். எழுதி அந்த விஷயங்களை மொழிபெயர்த்து இப்ப நான் சில விஷயங்கள் ஆங்கிலத்துல இருக்கிற மாதிரி தமிழ்ல புரிஞ்சுக்க முடியாது. தமிழ் மொழிக்கு ஏத்த மாதிரி மொழிபெயர்த்து நான் உங்களுக்கு அனுப்பினேன். இது பண்ணு எல்லாரும் எங்கெங்கேயோ அனுப்பி சில பேர் ஒரு ஒரு சில பக்தர்கள் இதை திட்டுகிறார்கள். யாரோ ஒரு பக்தர் ஒரு ஒரு இடத்துல இருந்து இது எப்படி நீங்க இதெல்லாம் மனக்கற்பனை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், இதுல இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து நான் ஜெபம் செய்கிறேன், ஜெபம் மட்டுமே செய்கிறேன், இதுல எங்கன்னா தப்பு இருக்கா? நிச்சயமா இல்ல மாதாஜி. அதே நம்ம அப்புறம் வந்து மண்டையில நான் கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் தூய பக்தியை தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் நான் ஜெபிக்கவில்லை. இதுல எதனா தப்பு இருக்கா? அந்த 20 விஷயங்கள்லயும் ஏதாவது தப்பு இருந்தா பக்தர்கள் சொல்லலாம். நான் சொன்னேன், யாரு என்ன நிந்தித்தார்களோ ஏன்னா இதுல பேர் போடல பாருங்க. ஜெப உறுதிமொழிகள் பேர் போடல. அது பக்தர்கள் அவங்க அவங்க எங்கெங்க அனுப்புறாங்களோ போய் திரும்பி எனக்கே வந்தது வேற ஒரு குழுல. அப்புறம் யாருக்கும் தெரியாது இது யாரு எழுதுனது. நம்ம குரூப்பை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அப்புறம் நான் சொன்னேன், நான் தான் மொழிபெயர்த்து அனுப்பிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பக்தர் வந்து அவங்க எப்பவுமே ஏதாவது ஒண்ணு நெகட்டிவா பேசுறவங்க. அவங்க கிட்ட இருந்து நெகட்டிவா ஒரு விஷயம் வந்தது. உடனே நான் வந்து கேட்டவங்களுக்கு நான் பதில் சொன்னேன். இதுல ஏதாவது ஒரு வாசகத்தை எடுத்து இது சாஸ்திரப்படி இல்லைன்னு நீங்க சொல்லுங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மற்றபடி அதுல என்ன தவறு இருக்கு? நீங்க யாராவது இத்தனை பக்தர்கள் இருக்கிறீங்க, 20 ஜப உறுதிமொழிகள்ல ஏதாவது தவறு இருந்தா சொல்லுங்க, மாத்திக்கலாம். தவறு எதுவுமே இல்லையே. ம். ரொம்ப அதாவது மாதாஜி அதான் நான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இது தவறு, இது யார் எழுதுனது, இது எப்படி எழுதலாம், இது பிரபுபாதர் இது மாதிரிலாம் பிரபுபாதர் இந்த மாதிரி சொல்லலையா? பிரபுபாதருடைய கருத்துக்களை தான் நம்ம மொழிபெயர்த்து எழுதுறோம். அப்ப அந்த பிரபுபாதருடைய சிஷ்யர் தான் அது ஆங்கிலத்துல எழுதினவர். ஜப்பா அஃபர்மேஷன்ஸ் பேரு. அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு நாமே சொல்லிக்கிறது. அது உறுதிமொழிகள். தமிழ்ல அதுதான் எனக்கு வந்தது வார்த்தை. அஃபர்மேஷன்ஸ் தான் நான் உறுதிமொழிகள்னு போட்டு அமிச்சேன். எனிவே உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது. நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. எனக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. அதனால நன்றி. தேங்க்யூ மாதாஜி. அதான் மாதாஜி நான் அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே திரும்பி திரும்பி மெடிடேட் பண்ணி பண்ணி நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மாதாஜி. நான் ஜபிக்கிறேன், ஜெபம் மட்டும்தான் செய்றேன். நான் மனசை விட்டு வெளிய வந்து ஜபிக்கிறேன். நான் என்னோட இதயத்துல இருந்து ஜபிக்கிறேன். நான் பகவானுடைய உலகத்துல வெரி இருந்து குட், வெரி ஜபிக்கிறேன். குட். அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப அருமையா இருந்தது மாதாஜி. அப்புறம் நான் என்னுடைய பௌதிக உலகத்தை மூடுகிறேன், ஆன்மீக உலகத்தை திறக்கிறேன். இதெல்லாம் நல்லது தானே, கெட்டதா இது? இந்த கண்டிப்பா விஷயங்கள்ல மாதாஜி. எப்படி குறை கண்டுபிடிக்க முடியும்னு பாருங்க. குறையை கூற வேண்டும் நினைக்கிறவங்க எதை ஒண்ணா குறை கூறுவார்கள். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இதை குறை கூறுகிறார்களான்ட்டு. மாதாஜி ஏன்னா மாதாஜி அது போட்டாங்க. பொறாமையின் காரணம். ஏன்னா யாரோ ஒருத்தவங்க நல்லதா எழுதி அனுப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அது எனது இல்லைன்னு நானே சொல்லிட்டேன். எனது இல்லை. அவரு நிறைய பக்தர்களுக்கு தெரியும். ஏன்னா இது எனது இல்லை. இவ்வளவு ஒரு நல்ல வாசகங்கள்லாம் என்னுடைய சிறிய மூளையில இல்ல. நான் நல்லதை எங்கேயாவது கண்டுபிடிச்சாவது எழுதுறேன்ல. அதை பாராட்ட வேண்டும் அல்லவா? கண்டிப்பா மாதாஜி. நானா அதே மாதிரி எழுதினதெல்லாம் ஜெபத்தின் மகிமைகள் எழுதினேன். ஜெபம் மகிமைகள், ஜெபம் பண்றதுனால என்ன நல்லது நடக்கும். ஏன்னா என்ன ம், நல்லது நடக்கும்னு தெரிஞ்சா இன்னும் வேகம் வரும். அந்த ம், மாதிரி நான் சில பேருக்கு எழுதி அனுப்பிச்சிருக்கேன். அதெல்லாம் இருக்கு. ஆனா அதை விட இது ரொம்ப நல்லாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி எழுதி ஒரு இரவு நீங்கெல்லாம் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இரவு தூங்காமல் உட்கார்ந்து எழுதுறேன் அதெல்லாம். ம். இன்னும் வந்து அது அந்த தமிழ்லாம் கொஞ்சம் தப்பா இருக்கு. அதை கொஞ்சம் எடிட் பண்ணணும். அது ஒரு நல்ல பக்தருக்கு வச்சு எடிட் பண்ணணும்னு பாக்குறேன். நிறைய பக்தர்கள் வந்து பாராட்டினாங்க. நிறைய பக்தர் ஒரு ஒரு பக்தர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஒரு பெண் பக்தர். நம்ம குழுவை தேங்க்யூ மாதாஜி. சேர்ந்தவர்கள் அல்ல. அவங்க ஒரு மூத்த பக்தர் யாரோ.
பாயிண்ட்ஸ் அனுப்புனதையும் நான் படிச்சேன் மாதாஜி. அடுத்த நாள் கேட்டப்போ மாதாஜி சொன்னாங்க, இவங்க வந்து கீதா கோவிந்த் மாதாஜி அனுப்புனாங்க அப்படின்ட்டு. அப்பயே உங்களுக்கு ஒரு பெரிய ஹரிபோல். ஏன்னா நான் வந்து ஒரு பிரபு கிட்ட வந்து இந்த பகவத்கீதா சொல்றதுக்கு முன்னால அந்த பிரேயர் சொல்லுவாரு. அது ரொம்ப நல்லா இருக்கும் மாதாஜி. நான் அதை அவர்கிட்ட கேட்டேன். இது மாதிரி எங்களுக்கு வந்து கீத கோவிந்த மாதாஜி பாகவதம் பிரேயர் அனுப்புனாங்க. நீங்க கொஞ்சம் இதை அனுப்புங்க பிரபு எனக்கு அப்படின்ட்டு. அவர் அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. அதே ஆனாலும் இன்ன வரைக்குமே நான் அந்த டெய்லி அந்த பாகவதம் படிக்கிறனோ இல்லையோ பாகவதத்தோட பிரேயர்ஸ் காலையில படிச்சிடறேன் மாதாஜி. அது மாதிரி இந்த ஜப உறுதிமொழியை அப்படியே லேமினேஷன் பண்ணி இதயத்துல வச்சுக்கணும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ராதாமா. மாதாஜி அப்படின்னு எது அப்படின்னு சொல்றது வந்து சுப்ரசேனர் அவரோட குலம் எது குலமா மாதாஜி? சுப்ரசேனரும் எதுக்குள்ளதான் வராரு. அதான் மாதாஜி கேக்குறேன். அப்ப வந்து அந்த பிருந்தாவனத்துல உள்ளவங்க எல்லாம் அதுல வரமாட்டாங்க. எதுக்குள்ளன்னா இந்த அரச பரம்பரையில அரச உள்ளவங்க மட்டும். பரம்பரை எதுக்குள்ளம் அது யாதவர்கள்ல, அது யாதவர்கள். இல்ல மாதாஜி, அவங்க வந்து சாபம் கொடுக்குறாங்கல்ல, எதுக்குள்ளம் அழிந்து போகட்டும் அப்படின்ட்டு காந்தாரி சாபம் அது இல்ல, அது இல்ல, அந்த சாபம் இல்ல. யயாத்தின்னு ஒரு மன்னர் இருக்கிறார். அது நீங்க யயாத்தி எல்லாம் படிக்கும் போது இருந்தீங்களா என்னன்னு தெரியல. யயாத்தி வந்து சுக்ராச்சாரியாருடைய மகளை திருமணம் செய்து கொள்வார். சுக்ராச்சாரியாருடைய மகளை, அந்த சுக்ராச்சாரியாருடைய மகள். அது பெரிய கதை. அது நீங்க கேட்கலையா? அது இல்ல மாதாஜி கேக்கல. 9th கண்டவுல எதுலயே இருக்கு, தேவயானை, படிச்சிருக்கேன். தேவயானை அப்புறம் சர்மிஷ்டை அப்படின்னு சொல்லிட்டு 2 பெண்கள் சண்டை போடுவாங்க. தேவயானை வந்து சுக்ராச்சாரியாருடைய மகள். அவ வந்து சொல்லிடுவா, இவ வந்து ராஜா பொண்ணு. அவ சர்மிஷ்டைன்றவ வந்து ராஜா பொண்ணு. தேவயானை வந்து சுக்ராச்சாரியாருடைய பொண்ணு. 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. அப்ப சண்டை போட்டுக்கும் போது தேவயானை துணியெல்லாம் கழட்டி அவ என்ன பண்ணுவா, தூக்கி ஒரு கிணத்துல போட்டுட்டு போயிடுவா சர்மிஷ்டை. அப்ப தேவயானைய வந்து யயாதி காப்பாத்துறாரு. காப்பாத்தும் போது அவர் நிர்வாணமா இருக்கிறதுனால இப்படி நடக்காது. கல்யாணம் வந்து சத்திரியன் பிராமணன் நடக்கிறது இல்ல. ஏன்னா பிராமணன் உயர்ந்தவன், சத்திரியன் தாழ்ந்தவன். பிராமண பெண்ணை வந்து சத்திரியன் திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஆனா அவ வந்து நிர்வாணமாக இருந்ததுனால காப்பாற்றியவன் தான் கணவன். அதனால குடுத்துடுறாரு. சுக்ராச்சாரியார் இந்த சண்டை நடக்கும் போது, இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும் போதே சர்மிஷ்டையினுடைய அப்பா வந்து ராஜா, அந்த நாட்டு மன்னன். அந்த மன்னன் என்ன பண்றாரு, எப்படியும் அந்த பொண்ணு வந்து பிரச்சனைய சொல்லும் போது சுக்ராச்சாரியார் சாபம் விட்டா நாம நிலைக்கவே முடியாது, அதனால சரணடைஞ்செல்லாம் நீங்க என்ன சொன்னாலும் நான் செஞ்சிடறேன்னு சொல்லிடுறாரு. என் பெண்ணு செஞ்ச தப்புக்கு நான் வந்து நீங்க என்ன சொன்னாலும் செஞ்சிடறேன்னு சொல்லிடுறாரு. இப்ப தேவயானை கை உயர்ந்து விட்டது. தேவயானை என்ன சொல்றா, சர்மிஷ்டை என் வேலைக்காரி எப்பவுமே ஒரு வீட்டுல திருமணம் செய்து கொடுக்கும் போது சொத்து தருவாங்க, கூட வேலைக்காரர்களையும் அனுப்புவாங்க. இவன் மன்னன் இல்ல, யயாதி மன்னன் தேவயானையை திருமணம் செஞ்சு கொண்டான். கடைசி வரைக்கும் தாசியாக இருக்க வேண்டும் சர்மிஷ்டை அப்படின்னு சொல்லி சர்மிஷ்டைய அவ இளவரசி அப்படி தாசிகளோட தாசியா அனுப்பிடுறாங்க. அப்ப ஒரு நாட்டுல வந்து மன்னன் வந்து திருமணம் செய்து கொண்டால் அந்த பெண்ணோட வரக்கூடிய பெண்களும் அவருடைய மனைவிகள் மாதிரிதான், தாசிகள்லாம். ஆனா எப்ப மன்னன் விரும்பினா அவர் அந்த பெண்களை அனுபவிப்பார், அந்த மாதிரிதான். அப்ப சர்மிஷ்டை இளவரசி இல்ல, தேவயானைக்கு தெரியாம சர்மிஷ்டைக்கும் குழந்தைகள் பிறக்குது, தேவயானைக்கும் பிறக்குது. புரியுதுங்களா? தேவயானை அந்த குழந்தைகள் லிஸ்ட் எல்லாம் நான் மறந்துட்டேன், இதெல்லாம் நாங்க பாடமா படிச்சோம். அதுல சர்மிஷ்டை இது ஒரு குழந்தைதான் வந்து இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே தேவயானை போய் சுக்ராச்சாரியர் சொல்லிடுறாங்க, எனக்கு தெரியாம என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய கணவர் சர்மிஷ்டைக்கு குழந்தைலாம் கொடுத்துருக்கிறாரு, அவளை தொடக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனா இவர் போய் தொட்டாரு, அதனால எனக்கு வந்து நான் அங்க இருக்க மாட்டேன், சாபம் கொடுன்னோடனே சுக்ராச்சாரியார் எதுக்கு பாரு குதிப்பார்ல, சாபம் கொடுக்குறாரு, இந்த மாதிரி நீ வந்து கிழவனாயிடு அப்படின்னு. நல்ல இளமையில கிழவனாயிடுன்னு சொல்லிட்டு எனக்கு சாபம் கொடுத்தீங்கல்ல, இந்த சாபத்தினால எனக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, உங்க பொண்ணுக்கும் தானே பிரச்சனை, நான் கிழவனாயிட்டேன்னா உன் பொண்ணுக்கும் வந்து சுகம் கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே யோசிக்கிறாரு சுக்ராச்சாரியர். அதனால சாபத்தை மாத்தி அமைக்கலாம். எப்படி மாத்தலாம்னா, உன்னுடைய இளமையை நீ யாருக்கிட்டையாவது மாத்திக்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவருக்கு வந்து 5 மகன்கள். அந்த 5 மகன்களை மாத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது எது குலத்துலதான் வந்து கிருஷ்ணர் வர்றாரு. இந்த எது வந்து நான் மாத்த மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அப்ப ஏதோ சபிக்கிறாரு யயாதி. ஆனா அந்த சர்மிஷ்டையினுடைய ஒரு குழந்தை
புரு அப்படின்னு, அது புரு வம்சம் நாம பார்த்தோம். அந்த புரு அப்படின்றவர் வந்து நான் எடுத்துக்கிறேன், உங்களது இது முதுமையை எனக்கு கொடுத்துட்டு என் இளமையை நீங்க வாங்கிக்கணும்னு மகனுடைய இளமையை வாங்கி அனுபவிக்கிறார். அனுபவிக்கும் போது அந்த மன்னனுக்கே அறிவு வருது, என்னுடைய மகனுடைய இளமையை எடுத்து நான் எவ்வளவு நாள் ஆட்டம் போடுவேன், அதுவும் 1000 வருஷம், 1000 இயர்ஸ், 1000 வருஷம் வாழும்போது இப்போ ரியலைசேஷன் வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து பக்தி பண்ணி முக்தி அடைகிறார். யயாதி அதே பிறவியில முக்தி அடைகிறார். அது ஒரு பெரிய கதை. அப்ப இங்க அவர் சாபம் விட்டது எது வம்சத்துக்கு என்ன சாபம் விட்டாருன்னு நான் திரும்பி போய் தான் படிக்கணும், மறந்துட்டேன் நானு. அந்த சாபத்தின் விளைவாக அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. ஆனா அந்த வம்சத்துல வந்தவர் தான் கிருஷ்ணர். கிருஷ்ணர் வரக்கூடிய வம்சம் எது அப்படின்னும் போது எது வந்து ஒரு நல்லவன் தான், நல்லவன் தான். ஆனா அப்பானுடைய சொல்ல கேட்க மாட்டான். அப்போ புரு தான் கேட்கறான். புருக்கு வந்து அதனால ஆசீர்வாதமும் கிடைக்குது. புருவும் ஒரு நல்ல வம்சத்தினுடைய தலைவனாக மாறுகிறான். இதுதான் அந்த கதை. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. மகேஸ்வரி மாதாஜி. மாதாஜி ஸ்லோகம் ஃபர்ஸ்ட்ல வந்துங்க மாதாஜி, அந்த ஜனமோகினின்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன மீனிங் எழுதிக்கிறதுங்க மாதாஜி? யோகமாயை. யோகமா, சரிங்க மாதாஜி. ஜனன்னா ஜனங்களை, மக்களை. சரி, மோகினி சரிங்க. கவர்பவள். மாயை தான், மாயை தான். அதுவே பக்தர்களுக்கா இருந்தா அது இது யோகமாயை, அபக்தர்களுக்கா இருந்தா மகாமாயை. சரிங்க மாதாஜி. மகாமாய யோகமாயான்னு 2 மாயா இருக்கு. சரிங்க மாதாஜி. இப்போ பக்தர்களும் இப்ப நாம எல்லாம் கூட ஆன்மீக உலகத்துக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க போய் சரிங்க. கிருஷ்ணா கடவுள் அப்படின்னு நின்னோம்னா அங்க ரசமே இருக்காதுல்ல. அப்ப ம், அங்கேயும் நம்மள கிருஷ்ணர் மாயையில போட்டுருவாரு. நான் உன் சரி, காதலன், நான் உன் கணவன் அப்படின்னு மாறிடுவார். நண்பன், சரி, தோழி, அது மாதிரி உறவுகள்லாம் வந்துரும்ல. அப்ப அங்க வந்து சரிங்க. கடவுள் தான் அவரு. அதனால ஆ, ரசம் நாம வந்து நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அங்க மாயையை பிரயோகம் பண்ணி யசோதைக்கு என்ன சரிங்க. பண்ணாரு? ஆ, யசோதையுடைய குழந்தையா கிருஷ்ணர்? இல்ல, யசோதை எப்பொழுதும் தாய் இப்ப வாத்சல்ய ரசத்துல இருக்கக்கூடியவள். அப்ப ம், ஆன்மீக உலகத்துல எப்பொழுதும் அவளை வந்து யோக மாயை வச்சு அவளை வந்து தன்னை தாயாவே நினைக்க வச்சிருவாரு. சரிங்க மாதாஜி. அது பக்தர்களுக்கு பிரயோகப்படுத்தும் மாயை ஆ, பேரு யோக மாயை. அபக்தர்களான இப்ப இந்த பௌதிக உலகத்துல ஒண்ணு நம்ம எல்லாம் மறந்து போயிருக்கிறோம் பாருங்க, இது மகாமாயை. சரிங்க மாதாஜி. புரியுதா? மகாமாயை, புரியுது. யோகமாயா. யோகம். இப்ப இப்ப இங்க தேவ ஜனமோகினி அப்படின்னு சொன்னது வந்து யோக மாயை தான் பயன்படுத்தி பெற்றோர்களை சரிங்க. மறக்க வச்சிடுறாரு. ஆ, சரிங்க. தேவகி வசுதேவரை மனசு மாத்திரக்காக இந்த இதை பயன்படுத்திக்கிறாங்க. பயன்படுத்துறாரு யோகமா. சரிங்க. அது ஜனமோகினின்னா ஜனன்னா மக்கள் தான், மோகினி சரிங்க. மயக்கக்கூடியவள். சரி. கிரமமாய் நடக்கிறதுங்கிறது வரிசையாய் நடக்கிறதுங்க மாதாஜி? படிப்படியா, படிப்படியா? சரி. 1ஆம் கிளாஸ்ல இருந்து. அப்படி. சரிங்க. கிரமம் அப்படின்னா அது சமஸ்கிருத வார்த்தை. அது அப்படியே அதான் தமிழ்ல தமிழ்லயே நிறைய சமஸ்கிருத வார்த்தைகள் வந்து கலந்துருக்கு. mix கிரமம் ஆகுதாமாங்க. அப்படின்னு சொல்ல மாட்டோம், வரிசையாக. அது இப்பதான் கொஞ்சம் ஸ்லோகம் எல்லாம் படிக்கும்போது அது மீனிங் படிக்கும்போது தெரியுதுங்க படிப்படியா, மாதாஜி. படிப்படியா. சரிங்க மாதாஜி. சரிங்க. நன்றி மாதாஜி. ஹரே நன்றி, கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் மாதாஜி. அனலா மாதாஜி சொல்லுங்க, அப்புறம் கனிமொழி. மாதாஜி, இப்போ பெற்றோர்கள் கடனை வந்து நம்மளால எதனால தீர்க்க முடியாதுன்னு சொன்னீங்க. இப்ப அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் சில நேரத்துல நம்ம வந்து பெண்களுக்கு இல்ல அது கடமை, பெண்களுக்கு கிடையாது, ஆண்களுக்கு. சட்டப்படி இது சட்டம் அப்படிதான் சொல்லுது. அதனாலதான் பெண்கள் வீட்டுக்கு கூட அந்த பெற்றோர்கள் வர்றது கிடையாது. இப்ப வட இந்தியாலயும் அந்த சட்டம் இருக்கு. பெண் வீட்டுக்கு வந்தா கூட ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கணும், பர்மனண்டாலாம் இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பெற்றோர்களுக்கு ஆண் குழந்தையே இல்லை அப்படின்ற பட்சத்துல அந்த மருமகன் பொறுப்பு எடுத்துக்கணும். ஆனா இது ஒரு ஆண் குழந்தைகள் இருக்கிறாங்க, பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்ப வந்து பொறுப்பு வந்து ஆண் குழந்தைகளுக்கு தான், ஆண்களுக்கு தான், பெண்களுக்கு கிடையாது. ஆனா அப்படி ஆண்கள் கவனிச்சுக்கலன்னும் போது பெண்கள் பொறுப்பு எடுத்துக்கணும், மனிதாபிமான அடிப்படையில. அவங்க தான் பாத்துக்கிட்டோமே, நான் பாத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க பாத்துக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு மனிதாபிமானம் வரணும் தானே. 2 பேருக்கும் கடமை இருக்கு. முதல் கடமை ஆண் குழந்தைகளுக்கு தான், ஆண்களுக்கு தான்.
ஆனா ஆண்களுக்கு தான் செய்யணும், அதனால நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அகங்காரத்தையும் வளர்த்துக்க முடியாது. ஆனா சில வீடுகள்ல ஒரு பெண்ணுக்கு அவங்க மாமனார் மாமியார் அப்புறம் கணவன் இவங்கெல்லாம் தடை செஞ்சாங்கன்னா அதை மீறி அவளால செயல்பட முடியாது. அது ஒண்ணு இருக்கு. அதையும் அவ அனுசரிக்கணும். ஒரு பெண் என்பவள் எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்து எப்படி நடந்து கொண்டால் தன்னுடைய பெற்றோர்களையும் இவங்க ஏத்துக்குவாங்கன்றது அவ கையில இருக்கு சாமர்த்தியம். தன்னுடைய பெற்றோருக்கு நீ சேவை செய்யணும்னா நீ இங்க எப்படி சாமர்த்தியமா நடந்தா இவங்க வா கூட்டிட்டு வந்துரு உங்க அம்மா அப்பாவை கணவனும் சொல்லணும், மாமனார் மாமியாரும் சொல்லணும். அந்த மாதிரி சிஸ்டமே இல்லையே இப்பதான். எடுக்கும் போதே பக்தர்கள் தான் ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. எடுக்கும் போதே மாமனார் மாமியார் இருக்கக்கூடாதுன்னு கேட்பாங்க. அப்ளை பண்ணும் போதே எங்கேயாவது தூர வேலை செய்யணும், அவன் நல்ல வேலையா செய்யணும், 1.5-2 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கணும், குடும்பம் குட்டி நாத்தனார் மாமியார் இவங்க எல்லாம் தூர விளக்கணும், அப்படி இருக்கணும். அப்படியே கண்டிஷன்ஸே போடுறாங்க. அதெல்லாம் நம்ம ஆன்மீக உலகத்துக்கு கொண்டே சேர்க்காது. மனு சமிதையில பல விதமான சட்டங்கள் இருக்குது. நம்ம எல்லாம் ஜெபம் பண்றோம், இதை பண்றோம், அதை பண்றோம்னு அடிப்படை விஷயங்களை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, உய்வே இருக்காது. அடிப்படை விஷயங்களை எப்போது நம்ம மறக்கிறோமோ இதெல்லாம் அப்படியே வெறுமனே செயல்களாக மாறிவிடும். இந்த செயல்களா அப்படின்னு நின்னுடும். சரியா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அதாவது மாதாஜி, நான் ஒரு சந்தேகம் மாதாஜி. இப்ப நாம அமாவாசை கும்பிடுறோம்னு சொல்றோங்க, திதி கொடுக்குற அப்படி சொல்றோம். இப்ப அமாவாசை கும்பிடும் போது முன்னோர்களுக்கு நாம அர்ப்பணம் பண்றோம், அதெல்லாம் செய்யறோம் மாதாஜி. இப்ப முன்னோர்கள் அப்படின்னு சொல்லும் போது நான் பெண்ணா இருக்கிறதுனால நான் இப்ப இதெல்லாம் கடைபிடிக்கிறேன். இப்ப கடைபிடிக்கும் போது முன்னோர்கள் அப்படிங்கும் போது எங்களுடைய பரம்பரையில எங்க அம்மா அப்பா தாத்தா அப்படிதான் இங்க வருவாங்க. அது வராது மாதாஜி. உங்க கணவருடைய முன்னோர்களுக்கு தான் நீங்க பண்ண முடியும். சரிங்க. இப்ப இங்க கணவருடைய முன்னோர்னா கணவர் எதையுமே கடைபிடிக்கிறது இல்லைங்கம்மா மாதாஜி. இப்ப நான் தான் மாதாஜி எல்லாமே கடைபிடிக்கிறேன். அப்போ நான் நீங்க தர்ப்பணம் கொடுக்க முடியாது. ஒரு ஆண் தானே தர்ப்பணம் பண்ண முடியும், பெண் பண்ண முடியாது. பெண் பக்கத்துல உட்காரலாம். தர்ப்பணம் கொடுக்கறது இல்லைங்க மாதாஜி. இப்ப நம்ம அமாவாசைக்கு சாமி கும்பிடுறோங்க மாதாஜி. ஆமா, அமாவாசைக்கு தினமும் கும்பிடுறோமே மாதாஜி. மாதாஜி அது கரெக்ட் தாங்க. இல்ல சொல்றேன், பொதுவா அமாவாசை கும்பிடுறோம் இல்ல மாதாஜி. அமாவாசை தர்ப்பணம் உண்டு. சரி. இப்ப நாம தினமும் 3 வேளையும் படைக்கிறோம் மாதாஜி. நம்ம கதைய வேற. பொதுமக்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கதான் அமாவாசைக்கு வடை பாயசம் காக்கா இதெல்லாம் பண்றது அவங்கதான். நாம என்ன பண்ணலாம்னா அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணலாம். தர்ப்பணம் பண்றது ஆண் தான் பண்ண முடியும், பெண் பண்ண முடியாது. ஒரே ஒரு இடத்துல கயை அப்படின்ற இடத்துல மட்டும் பெண்கள் கூட தர்ப்பணம் பண்ணலாம். யார் வேணா யாருக்கு வேணா தர்ப்பணம் பண்ணலாம்னு ஒரு சட்டம் கயையில மட்டும் இருக்கு. பொதுவா தர்ப்பணம் என்பது ஆண்கள் தான் தரணும், பெண்களுக்கு இல்லை. அதனால ஆண்கள் தான் உங்க கணவர் தான் கொடுக்கணும். அந்த கணவர் பக்கத்துல நம்ம உட்காரலாம். அது கூட அவங்க பரம்பரைக்கு தான் போவோம், நமக்கு கிடையாது. சரி. இப்ப நான் மாதாஜி, இப்ப எங்க வீட்டுல ஆண் குழந்தை இல்லாம நாங்க ரெண்டு பேர் பெண் குழந்தை தான் நாங்க இருக்கிறோம். எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு நாங்க 2 பேரு தான் பெண் குழந்தை. கயையில போய் தர்ப்பணம் கொடுத்துருங்க. சரிங்க மாதாஜி. இன்னொன்னு மாதாஜி, இப்ப அமாவாசை கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லி முன்னோர்களுக்கு நம்ம சொல்றோம் மாதாஜி. அந்த முன்னோர்கள்ங்கிறது எனக்கு புரியல, அது எப்படி அதை எடுத்துக்கிறதுன்னு சொல்லுங்க மாதாஜி. பித்ருலோகம்னு ஒரு லோகமே இருக்கு மாதாஜி. முன்னோர்கள் அப்படின்னா நம்ம எத்தனையோ ஜென்மங்கள், எத்தனையோ நமக்கு முன்பட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சரி. இப்போதைக்கு நம்ம கணக்குல நம்ம தாத்தா பாட்டி அவங்கதான் முன்னாடி போனவங்க. அது உங்க கணவருக்கு முன்னாடி வந்தவங்க. நம்மளது பெண்களுடைய பரம்பரை வராது. ஓ, அதான் உங்களை கேட்கிற ஒரு சந்தேகம் எனக்கு ரொம்ப வேலை சந்தேகிக்குது மாதாஜி. உங்களது பரம்பரை கல்யாணத்துக்கு அப்புறம் கணவனோட சம்பந்தப்பட்டுரும். சரிங்க. சரி. இப்ப நம்முடைய பரம்பரையில எங்க அம்மா அப்பா அவங்க பாட்டி தாத்தாவுக்கல்ல, அப்ப யாரு அவங்களை நினைக்கிறது? யாரு அவங்க நினைக்கிறதுக்கு ஆளுங்க? இப்போ அதுவும் ஒரு பிரச்சனை தான் மாதாஜி. அது ஒரு கர்ம வினையாக மாறுவது உண்மைதான். ஏன்னா ஆண் வாரிசு அதுக்குதான் ஆசைப்படுறது மக்கள். ஏன்னா தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஆண் குழந்தைகள் தான், பெண் குழந்தைகள் பண்ண முடியாது. சரி. ஆனா நம்ம பக்தர்கள் ஆயிட்ட பிறகு இதுக்கெல்லாம் கவலையே படக்கூடாது. இதெல்லாம் மாதாஜி. இப்ப எனக்கு நீங்க செய்யற பக்தி அவங்களை காப்பாத்தும் மாதாஜி. இது கர்ம காண்டம் செய்ய முடியாது உண்மையில. சட்டப்படி உங்களுக்கு ஆண் வாரிசு இல்லைன்னா அவங்களுக்கு இந்த தர்ப்பணம் எல்லாம் யாரும் பண்ண முடியாது. சரி. ஆண் வாரிசுகள் இல்லைன்னா அது
கஷ்டம்தான், அவங்களுக்கு யாரும் பண்ண முடியாது. ஆனால் கயையில போய் விதிவிலக்கா பண்ணிடலாம். சரிங்க. அதை விட முக்கியமா நீங்க பக்தரா மாறிட்டீங்க. சரிங்க. அந்த பக்தி என்பது நீங்க அறத்தோட நீங்க உங்களுடைய கடமைகளோட செய்து கொண்டு அடிப்படை நல்ல விஷயங்களை செய்து அதுக்கு மேல கிருஷ்ண உணர்வோட நீங்க வாழ்ந்தீங்கன்னா அதுவே அவங்களுக்கு புண்ணியத்தை கொடுத்துரும். சரி. நீங்க தீட்சை பெற்று முறைப்படி ஒரு நல்ல பக்தராகவும் நல்ல மனிதராகவும் நல்ல பக்தராகவும் நீங்க வாழும்போது அதனுடைய புண்ணியங்கள் கண்டிப்பாக பித்ருக்களுக்கு சேரும். சரி. இப்ப நீங்க பித்ருக்கள் அப்படின்னு சொல்லும் போது மாதாஜி, இப்ப பெண்கள் அவங்களுடைய எதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லும் போது எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு எத்தனையோ வகையான நல்லது செஞ்சிருக்கிறாங்க, பிறருக்கு தானம் கொடுத்திருக்கிறாங்க. எங்களுக்கும் அதுல ஒரு வகையான தானம் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. அதையெல்லாம் நாங்க உபயோகிச்சுட்டு இருக்கிறோம். அந்த தானத்தை நாங்க உபயோகிச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரதிபலன் நான் பண்ணணும். கயை போய் நான் சொல்லிட்டேன்ல, கயையில போய் நீங்க பிண்டதானம் கொடுத்துருங்க. சரி. இப்ப மாதாஜி கைன்னு சொல்றாங்க, புத்த கயான்னு சொல்றாங்க மாதாஜி. இல்ல, 2 கயை இருக்கு. விஷ்ணு கயா இருக்கு, புத்த கயா இருக்கு. நீங்க விஷ்ணு கயா சொல்லணும். எங்க விஷ்ணு கயா? விஷ்ணு கயா. சரிங்க, அதை கேட்டுக்கல, சந்தேகம். அதுவும் இல்லாம நீங்க ஏகாதசி எல்லாம் இருக்கிறீங்கல்ல, ஏகாதசி எல்லாம் பித்ருக்களுக்கும் பலன் போகும். சரி, பித்ருக்களுக்கும் போகும், அதனால பயப்பட தேவையில்லை. அதான் மாதாஜி, பித்திருக்கள் அப்படின்னு சொல்லும் போது பொதுவா முன்னோர்கள் நாம் சொல்லிக்கிறோம். அதுல இப்ப நான் கடைபிடிக்கிறது கண்டிப்பா உங்க கணவர் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தான் பித்திருக்களாக இருந்தாலும் இந்த வழியில நீங்க ஆண் வாரிசு இல்லாத பட்சத்துல நீங்க செய்யற புண்ணியம் போகும். அவங்கள ரொம்ப உதவி செஞ்சிருக்காங்க மாதாஜி எனக்கு. அந்த நன்றி உணர்ச்சி போதும் மாதாஜி. நீங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு அவங்க காரணம்ன்ற நன்றி உணர்ச்சி கூட போதும். ஆமாங்க மாதாஜி. நம்முடைய வாழ்க்கையில நல்லது செஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆமாங்க. அந்த அவங்கள நினைச்சு நம்ம ஒரு நாம சொன்னீங்கன்னா கூட போதும் மாதாஜி. சரிங்க. மனசுல நீங்க நன்றி வச்சு இப்ப கிளாஸ்ல பேசுற அளவுக்கு திங்க் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்களுடைய புண்ணியத்தின் ஒரு பங்கை அவங்களுக்கு கொடுப்பீங்க. சரிங்க மாதாஜி. இப்ப எங்க அப்பாவெல்லாம் மாதாஜி, அவங்க முன்னோர்கள் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணதுனால அவங்கள மறக்காம வருஷத்துக்கு ஒருக்க போய், அப்ப அவங்க எல்லாம் முருகர் அதிகமா கும்பிடுறதுனால வருஷத்துக்கு ஒருக்க போய் பழனி மலையில போய் அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. 1000 பேருக்கு அன்னதானம் கொடுத்தாரு எங்க அப்பா. அப்ப எங்க சொன்னாருங்க மாதாஜி, நீ வேலை கிடைச்சா நீ கண்டிப்பா வேலைக்கு போயிட்டு நீ வருஷத்துக்கு ஒருக்க நீ அந்த என்னுடைய பரம்பரையில் வர்றதுனால அன்னதானம் கொடுக்கணும் எனக்கு சொல்லியிருந்தாருங்க மாதாஜி. நான் அது மாதிரி ஒரு 2-3 வருஷம் அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தேங்க மாதாஜி. இப்ப நான் கொடுக்கறது இல்லை. ஆனா எனக்கு மனசு ரொம்ப உறுத்தலா இருக்குது. இங்க கொடுங்களா, இங்க மாயப்பூர்ல கொடுங்க. சரிங்க மாதாஜி. இல்ல உங்க ஊர்ல கொடுங்க, கோயம்புத்தூர்ல கொடுங்க. சரிங்க. எங்கெல்லாம் போறீங்களா அங்க கிச்சிடி பிரசாதம். ரொம்ப பணக்காரியா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கிச்சிடி பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும்? சரி. அந்த ஒரு தொகையை கொடுத்துட்டு கிச்சிடி பண்ணி வர்றவங்களுக்கு ஒரு பிளேட் சண்டே ஃபீஸ்ட் ஸ்பான்சர் பண்ணிடுங்க. சரியா போச்சு. பிரசாதம் இன்னும் பவர் அதிகம். சரிங்க மாதாஜி. அவங்க ஏதாவது ஒரு முன்னோருக்கு பர்த்டே எதனா ஒண்ணு ஸ்பான்சர் பண்ணிடுங்க. சரிங்க. ஆனா தர்ப்பணம் தர முடியாது மாதாஜி. சரி. இது அதை விட புண்ணிய செயல். இந்த செயல் அவங்க பேரை சொல்லி செஞ்சிருங்க. அவங்களுக்காக நான் நன்றி நினைக்கிறேன். அவங்க பேரு சொல்லி நான் ஒரு தான தர்மம் பண்றேன் அப்படி சொன்னீங்கன்னாலே போதும். சரிங்க. சரி. இப்ப நான் நிறைய அதாவது நாங்க கோயிலுக்கு குலதெய்வ கோயிலுக்கு லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு தான் இருக்கிறேங்க மாதாஜி. ஆனாலும் கூட எனக்கு இன்னும் கூட ஏதாவது கொடுக்கணும் அவங்கள நினைச்சு கொடுக்கணும். மத்தவங்கள நினைக்கிறது அவங்கள நினைச்சு கொடுக்கணுங்கிறது எனக்கு மனசு. குலதெய்வம் கோயிலுக்கு கிருஷ்ண பிரசாதம் கொண்டு போய் இங்க செஞ்சு பிரசாதம் பண்ணி இங்கே ஆஃபர் பண்ணி ஆனா அங்க டிஸ்ட்ரிபியூஷன் அங்க பண்ணிடுங்க. சரி. சரிங்க மாதாஜி. நார்மலா நான் குலதெய்வம் எல்லாம் விட்டுட்டாச்சு. குலதெய்வம் அப்புறம் தேவி தேவர்கள் யாரையும் நாங்க கிடையாது மாதாஜி. இப்ப நான் பிரார்த்தனை பண்ணும் போதே நரசிம்மர் கிட்ட சொல்லுவேன், நான் என்னுடைய குலதெய்வம் நான் கொண்டாடும் தெய்வம் நீதான். அதனால நான் அதை பத்தி எல்லாம் பயப்படல. ஆனால் சக ஜீவராசிகள் மேல, நம்முடைய முன்னோர்கள் மேல, நம்ம உறவினர்கள் மேல ஒரு அக்கறை எனக்கு உண்டு. சரி. அதற்காக இப்ப எங்க அம்மா போனப்போ என் தம்பி போனப்போ நான் ஸ்பான்சர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் கிட்டத்தட்ட 1 லட்சம் செலவு பண்ணி இங்க பிரசாத விநியோகம் பண்ணிட்டேன். நான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனாலும் இது பக்தர்களுக்கு செய்யக்கூடிய சேவையாகவும் அந்த ஆத்மாக்களுக்கு இந்த புண்ணியம் போட்டோம்னு நான் ஒரு
ஒரு விண்ணப்பத்தை பகவானுக்கு வச்சு செஞ்சேன் நான். சரி அதனால தேவி தேவர்களை குலதெய்வத்தை வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு. சரி நிறைய பயமுறுத்துவாங்க ஜோசிக்காரனுங்கெல்லாம், பயங்கரமா பயமுறுத்துவாங்க குலதெய்வத்தை வணங்கி ஆகணும் அப்படின்ட்டு. என்னெல்லாம் ரொம்ப பயமுறுத்தினாங்க. அதனாலதான் குழந்தை இல்லைன்னு நிறைய பயமுறுத்தினாங்க. நான் கிருஷ்ண சரணாகதி தான். இப்ப குலதெய்வத்துக்கு அதிகமா போறது இல்லைங்க மாதாஜி. ஆனா எங்க வீட்டுக்காரருடைய குலதெய்வம் அவங்களுக்கு இருக்கும்போது அதை உரிமையை விட்டு கொடுக்க முடியாது. போகாம இருந்தாலும் ரொம்ப இதா போயிருன்ட்டு ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா 6 மாசத்துக்கு போகும் மாதாஜி. அப்ப போன 2 வருஷத்துக்கு முன்னால 1 லட்சம் ரூபாய் கொடுத்தோங்க மாதாஜி. கோயிலுக்காக நாங்க கொடுத்துருக்கிறோம். அப்படி அப்புறம் கொடுத்தாருன்னா நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க இங்க கொடுங்களேன், அவர் அங்க கொடுக்கட்டும். சரிங்க சரிங்க மாதாஜி. சரி ஹரே சரி ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. நன்றி. மாதாஜி விஜயகுமாரி மாதாஜி. கரெக்டா மாதாஜி, ஒன்னே ஒண்ணு மாதாஜி. இப்ப சொல்லுங்க. நான் 2 வருஷமா கோயில் குலதெய்வத்துக்கு போகவே இல்லை மாதாஜி. எல்லாரும் என்னை பயமுறுத்துறாங்க மாதாஜி. அதான் என்னன்னு உங்ககிட்ட நானே கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் மாதாஜி. கிருஷ்ணரை நீ கும்பிடுறதுனாலதான் இப்ப நீ குலதெய்வத்தையே மறந்துட்ட, அதான் போறதே இல்ல, ஏதாவது ஒரு குறை வச்சிருவாரு அப்படி இப்படின்னு சொல்றாங்க மாதாஜி. எனக்கு பயப்படாதீங்க. நீங்க பயந்தீங்கன்னா நடக்கும். பயப்படாதீங்க. யார நம்புறோம்? நீங்க யார நம்புறீங்க? கிருஷ்ணர் நம்புறீங்கல்ல. கிருஷ்ணரை நம்புறதுனாலதான் இருங்க அமைதியா இருக்கு. இருங்க, சில கேள்வி கேட்கறேன், பதில் சொல்லுங்க. கிருஷ்ணர் யாரு? பாபா முழுமுதல் கடவுள் புருஷோத்தமர். அந்த குலதெய்வத்துக்கே ஹெட். ஆமா எந்த ஆமா. குலதெய்வமோ அந்த குலதெய்வமே அங்கதான் சரண்டர். சரி சரி மாதாஜி. அதனால இப்ப கிறிஸ்டியனா எவ்வளவு பேர் தைரியமா கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆகுறாங்க, தைரியமா முஸ்லிமா கன்வெர்ட் ஆகுறாங்க. அவங்க எல்லாம் பயப்படல. நாம இதே இதுலதான் இருக்கிறோம். அவங்களுக்கே சரி. தெரியும் பெருமாள் தான் பெரிய, இப்ப எல்லாருக்குமே படி அளக்குறவர்னு. ஆஹ் அதனால அந்த 2 பேர். சம்பிரதாயத்துல நம்ம இணைப்பதனால அந்த சம்பிரதாயம் நம்மை காப்பாற்றும். நாம கூட அப்படியே ஓகே. பெருமையா மகட்டா கிருஷ்ணரை நேரடியா சரணடையல, குரு பரம்பரை மூலம் சரணடைகிறோம். நமக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய அனைத்து குரு பரம்பரை பக்தர்கள் எல்லாருமே நமக்கு கூட சப்போர்ட்டுக்கு இருக்கிறாங்க. அதனால அந்த ஓகே குலதெய்வமே நம்மளை பார்த்து நல்லது அப்படின்னும். ஓகே. குலதெய்வம் என்ன சொல்லணும்? அந்த குலதெய்வம் ஒரு பெரிய ஆள் தானே. ஆமா மாதாஜி. நீ என்ன தொல்லை பண்ணாம இத்த குடு அத்த குடு அதை பண்ணுன்னு சொல்லாம புனிதமான பக்தி தூய பக்திக்கு போயிட்டே நல்லது, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும். உண்மையான குலதெய்வமா இருந்தா. இந்த துர்தேவதையா இருந்தா எதான் பண்ணும்? துர்தேவதையை கிருஷ்ணர் பாத்துக்குவார். ஓகே. இல்ல 2 பிள்ளைகள் கல்யாணம் ஆயிடுச்சு. நீ 2 பிள்ளைகள் கல்யாணம் ஆகி இந்த போய் பத்திரிக்கை மட்டும் வைக்க போனா அதுக்கு அடுத்து நீ போவே மாட்டேங்கிற. கிருஷ்ணர்ட்ட இருக்கிறதுனாலதான் உனக்கு இவ்வளவுதான் அப்படி இப்படி கண்ட மணிக்கு பேசுறாங்க மாதாஜி. இந்த காதுல அது வாங்கி அந்த காதுல விட்டுருங்க. ஓகே மாதாஜி. எல்லாத்தையும் லைட்டா எடுத்துக்கணும், சிரிச்சிடணும். ஏன்னா இப்ப முட்டாளுங்கிட்ட அறிவாளிங்க கிட்ட 2 பேர்கிட்ட நம்மளால பேச முடியாது. ரொம்ப அறிவாளி பேச முடியுமா? முடியாது. ரொம்ப முட்டாள் அதுங்கிட்டயும் பேச முடியாது. இது எந்த கேட்டகிரின்னு பார்த்து 2த்துக்கிட்டயும் பேசாதீங்க. சரி ஓகே மாதாஜி. அப்படியே தேங்க்யூ. ஒரே ஒரு டெக்னிக் தான் அப்படின்னு, அவ்வளவுதான். ஓகே அதுலயே அதுங்க குன்றி கீழே விழுந்துடணும். சரி, இது பேச்சு கண்டிப்பா கேட்காது அப்படின்ட்டு. தேங்க்யூ காட் மாதாஜி. நன்றி. கனிமொழி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கனிமொழி. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. சொல்லுங்க. ரொம்ப நாளாச்சு மாதாஜி உங்ககிட்ட பேசுறேன்னு தான் மாதாஜி அட்மிட் பண்ணேன். நான் அக்ரூர் பிரார்த்தனைகள் அட்டன் பண்ணேன். 2வது புக்கு முடிஞ்சிருச்சா மாதாஜி? இப்ப 3rd புக்கு ஆரம்பிச்சாச்சா? ஆமா ஆமா. ஆனா உன்னை விட இப்ப நீங்க ரொம்ப தெய்வீகமா இருக்கீங்க மாதாஜி. மாலையெல்லாம் போட்டிருக்கீங்க. இல்ல, அது இந்த மாலைய நரசிம்மர் கிட்ட இருந்து ஒரு மாதாஜி எடுத்துட்டு கொடுத்தாங்க. கொடுத்து இத போட்டுதான் நீ கிளாஸ் கொடுக்கணும்னு கட்டளை வச்சாங்க. அதனால கிளாஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு மாதாஜி. பிரபுஜிஸ் எல்லாம் கிளாஸ் இப்படிதான் கொடுக்குறாங்க. நீங்க இப்படிதான் மாதாஜி நீங்க கொடுக்கணும். ரொம்ப நேத்து நரசிம்மர் கொடுத்தாரு, அது பத்திரமா வச்சுட்டு நீங்க இதை போடணும். நான் கிளாஸ்க்கு வருவேன், இருக்கிறாங்களான்னு தெரியல. அவங்களுக்கு பயந்துகிட்டு தான் போட்டுன்னு இருக்கிறேன். நல்லா இருக்கு. ரெகுலரா போடுங்க மாதாஜி. அடுத்தடுத்த கிளாஸ் எல்லாம் நரசிம்மர் கொடுத்தாருன்னா போட்டுக்கிறேன். பிரபுபாதர் கிளாஸ் எடுக்கிற எல்லாருக்கும், இந்த ஆன்மீக குரு எல்லாருக்குமே இந்த மாலை போட்டுக்கிறத தானே சொல்றாங்க. பகவான் கொடுத்தாருன்னா போட்டுக்கிறேன் மாதாஜி. ஓகே மாதாஜி. துவாரகா சோமநாத் பிரசாத சேவையா போயிருந்தோம் மாதாஜி. ஒரு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. சேவையெல்லாம் முடிஞ்சிட்டு இப்பதான் வந்திருக்கோம். விஸ்வேஸ்வரி மாதாஜி கிட்ட நான் சொல்லியிருந்தேன், சீதா மாதாஜி கிளாஸ் அட்டன் பண்ணி நான் ரொம்ப நாளாச்சு, ஒரு வாட்டி அவங்க கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு. தனிப்பட்ட முறையில பேசிக்கலாம். சம்பந்தமான கேள்வியா இருந்தா கேளுங்க. அது என்ன கொஸ்டின் மாதாஜி?
இப்ப வந்து தேவகி அம்மா வந்து கிருஷ்ணர் தான் பகவான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, காலில் விழுகிற லெவலுக்கு வந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு யோக மாயால கிருஷ்ணர் மறைச்சிடுறாரா, ஆமா இவங்க வந்து பையன் இல்ல, இது கடவுள் இல்ல தெய்வம் இல்ல, கடவுள் இல்ல, என்னோட பையன் அப்படிங்கிற மாதிரி யசோதம்மாக்கு ஏற்படுத்துற மாதிரி யோக மாயால மறைக்கிறாரா? ஆமா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி கேக்குதா? கேக்குது மாதாஜி விஜயகுமாரி. மாதாஜி எனக்கு பாடத்துல ஒரு சந்தேகம். கேளுங்க. வேற கிருஷ்ணரும் பலராமரும் அது குருகுலம் முடிச்சிட்டு தேவகி கிட்ட வந்தாங்களா? ஆமா குருகுலம் முடிச்சிட்டு, ஏன்னா இப்ப இவங்க எல்லாம் கூட்டமா தான் இருக்கிறாங்க. உக்ரசேனன், தேவகி, வசுதேவர், அக்குரூரர், இவங்க எல்லாம் வந்து ஒன்னா தானே, ஜாயிண்ட் ஃபேமிலி தானே, ஒன்னா தான் இருக்கிறாங்க. ஓகே ஓகே. தேவகி உக்ரசேனனுடைய மகள். ஓகே. வசுதேவர் வேற நாட்டு மன்னர். கல்யாணம் பண்ணி போகும்போது தானே கம்சன் பிடிச்சிங்க. கசின் பிரதர்ஸ்னு சொல்றாங்க சில பேரு, எப்படின்னு தெரியல. ஆனால் எல்லாருமே இங்கதான் வந்துடுறாங்க. அப்ப வந்து கம்சனை கொன்னுட்டாரா? மன்னன் வந்து உக்ரசேனன் தானே, கம்சனுடைய அப்பா வந்து உக்ரசேனன். அதனால அவர் தானே மன்னன் ஆகணும். அவரை வந்து முதல்லயே கம்சன் சிறையில போட்டுறான், கொல்லல, ஏதோ கொல்லல, சிறையில போடுறான். அதே மாதிரி தங்கச்சியினுடைய கணவன், தேவகி வந்து தங்கை விட்ட தங்கைன்னு சொல்றாங்க. இது நேரடி தங்கையா தெரியாது. அத வந்து அந்த பரம்பரால பார்த்தோம்னா இருக்கும், அந்த ஃபேமிலி ட்ரீ இருக்கும், அதுல பார்த்தா தெரியும். அப்ப அவங்களையும் சிறையில தான் போடுறான், கொல்லல. நல்ல வேலை. இப்ப இவங்க எல்லாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறாங்க. அதனால திரும்ப வந்து கிருஷ்ணர் குருகுலத்துல இருந்து திரும்ப வந்து அவருடைய ராஜ்யமாகிய மதுரைக்கு தான் வர்றாங்க. மதுரா. சரி மாதாஜி. அப்புறம் மாதாஜி நான் அடுத்த வாரம் அங்க சென்னை போறேன் மாதாஜி. சரி பாக்கலாம், நான் பேசுறேன். மகேஸ்வரி மாதாஜி. மகேஸ்வரி மாதாஜி, எனக்கும் இதே சந்தேகம் மாதாஜி. நான் இன்னும் இந்த நம்ம பரம்பரைக்குள்ள வந்து கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணாலும் இன்னும் மானசீகமா அந்த தீட்சை வாங்கலைங்க மாதாஜி. ஆனா தேவதேவர்கள் வழிபாடு எல்லாம் குறைச்சிட்டேன். ஆனா எனக்கு அதுல ஏதாவது அங்க பாவமோ அப்படி விளைவுகள் இருக்குமாங்கிற சந்தேகம் பாருங்க. அது இந்த சந்தேகம் எனக்கு ஆரம்ப கட்டத்துல இருந்தது. என்னுடைய குருதேவர் தெளிவுபடுத்தினாரு. நீ எந்த அளவுக்கு நம்புறியோ அந்த அளவு கிருஷ்ணர் உங்க கூட இருப்பாரு. கிருஷ்ணர் என்பவர் முழு முதற் கடவுள், எல்லாத்தையும் மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி படைந்தவர். எல்லா தேவி தேவர்களும் அவரிடம் தான் சரணடைறாங்க. அதனால அந்த தேவி தேவர்கள், நீங்க கிருஷ்ணரிடம் சரணடைஞ்சிருக்கீங்க, கிருஷ்ண சம்பிரதாயத்துல இணைந்து இருக்கிறீர்கள்னா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன தொல்லை பண்ணாம இருக்கியா நல்லதுன்னுடுவாங்க. ஏன்னா அவங்க இந்த உலகத்தை நிர்வகிக்கிறார்கள். உலகத்தை நிர்வகிக்கும் பக்தர்கள் தான். இப்போ உதாரணமா நான் பாடம் எடுக்கிற ஒரு சாதாரண பக்தை, என்கிட்ட வந்து எனக்கு சக்தி எல்லாம் கிடையாது, பெரிய அந்த மாயா சக்தி, சித்தி அதெல்லாம் கிடையாது. பாடத்துக்கு சந்தேகம் சொல்லி தருவேன், வாழ்க்கை பாடத்தையும் கொஞ்சம் கற்று வச்சிருக்கேன். அதனால நிறைய பக்தர்கள் அவங்க வாழ்க்கை பிரச்சனைகள்லாம் கொண்டாந்து என்கிட்ட கொட்டுவாங்க, நிறைய வேலை கொடுப்பாங்க. நான் உங்களை போல நானும் வந்து ஒரு குடும்ப பெண், குடும்ப வேலைகள் இருக்கு, அதோட சேர்த்து என் பக்தி உங்க பக்தி எல்லாத்தையும் பண்ணும்போது எல்லாத்தையும் எடுத்து வந்து கொட்டுவாங்க. சில பேர் ஒன்றும் கொட்ட மாட்டாங்க, உதவியா இருப்பாங்க. சரிங்களா? அப்ப என்ன வந்து வராம பாடம் நல்லா கத்துக்கிட்டு நல்ல பக்தர் ஆயிட்டாங்க, ஒருத்தர் உபயோகமா இருக்கிறாங்க, எனக்கு நிறைய அனுகூலமா இருக்கிறாங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் இல்லையா? நான் சென்னைக்கு போனேன், நம்ம வகுப்பு அட்டன் பண்ற நித்யான்னு ஒருத்தவங்க ஒரு நாள் முழுக்க என் கூட இருந்து எனக்கு என்ன வேணுமோ எல்லாம் செஞ்சாங்க. ஒரு ஒரு குரு மாதிரியோ என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, முழு நாள் எனக்காக சமைச்சாங்க, என் கூட வந்தாங்க, எனக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க ஒரு நாள் முழுக்க. உங்க வேலைக்கு போற ஒரு பெண், இளம் பெண், நீங்க வரீங்களா, நீங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு. அப்ப வந்து ஒரு பிரசன்னம் அவதான் இல்லையா? அப்ப தேவி தேவர்களுக்கும் கஷ்டங்கள் உண்டு. அவங்க பல விஷயங்களை சமாளிக்கிறாங்க. நான் ஒரு சின்ன உதாரணமா சொன்னேன். நான் ஒரு சின்ன உதாரணம், சாதாரண மனுஷி உதாரணம். தொல்லை யாரும் பண்ணலன்னா சந்தோஷப்படுவோம். நல்ல பக்தி பண்றோம், பாடம் கத்துக்கிறாங்க, நல்ல பக்தி பண்றாங்க, சந்தோஷப்படுறோம், நமக்கு கொஞ்சம் உபகாரம் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷம் அடைவோம். அது நல்லது அவங்களுக்கு. ஆனால் சும்மா ஒரு நாளைக்கு 100 முறை போன் பண்ணி 100 முறை வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு அதை பண்ணி இதை பண்ணி இதுனா அதுனா கிளாஸ்க்கு வர்றது கிடையாது.
ஆன்லைன்ல ம். கேட்டுருது. கேட்டுட்டு சரி இப்ப டக்கு டக்கு டக்குன்னு சில பேர்கிட்ட இருந்து பயமா இருக்கும் நமக்கு. எந்த சரிங்க. நேரம் வேணா ஃபோன் பண்றவங்க இருக்கிறாங்க எனக்கு. ஓ அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். இப்ப நான் கிளாஸ் நடத்தும் போது நீங்க எனக்கு ஃபோன் பண்ணா, யாராவது ஃபோன் ம். பண்ணா எனக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப இந்த மாதிரி இடைஞ்சல தொல்லைகளும் உண்டு எனக்கு. சரிங்க இந்த மாதாஜி. உலகத்தை இது ஒரு சாதாரண மனுஷி நான் பெரிய தேவி தேவர் ஒண்ணும் கிடையாது. நார்மல் மனுஷி. நார்மல் ம். மனுஷியினுடைய உதாரணத்தை உங்களுக்கு தரேன். அப்பதான் சரிங்க. உங்களுக்கு புரியும்ட்டு. இதுல பன்மடங்கு உயர்ந்த தேவி தேவர்கள் என்னென்னவோ சக்தி எல்லாம் வச்சிருக்காங்க. ம். ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வேலையும் இருக்கும். உலகை சரிங்க. நிர்வாகம் பண்ணணும். ஏன்னா உலகத்துல பல விஷயங்கள் நடக்குது. செடி முளைக்குது, பூ பூக்குது, அங்க சூரியன் வரான், சந்திரன் வரான், ம். மழை ம். பெய்யுது, இங்க இது சண்டை நடக்குது, அங்க அது உலகிய விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியுதா? பாக்குறீங்க? அது அதெல்லாம் கண்டிப்பா. நிர்வாகம் பண்றாங்க யாரோ. உங்களுக்கு ஆ தெரியல. அதான் அதுல மாதாஜி. தேவி இருப்பாங்க, தேவர் இருப்பாங்க, குலதெய்வம் இருக்கும், ஊர் தெய்வம் இருக்கும், எல்லை தெய்வம் இருக்கும். எல்லாருக்கும் வேலை உண்டு. சரிங்க நமக்கு மாதாஜி. வேலை இருக்குல்ல, சமையல் செய்யணும், படைக்கணும், சாப்பிடணும், வீடு பெருக்கணும், துடைக்கணும், நம்ம உடலை பராமரிக்கணும், குடும்பத்தை கவனிக்கணும், வேலை இருக்குல்ல. அந்த மாதிரி ம். தேவி தேவர்களுக்கு வேலை வச்சிருக்கிறாரு கிருஷ்ணர். சரிங்க. அவங்கள போய் நோய் 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 நீ இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இதை பண்ணு, எனக்கு அதை பண்ணு, இதை மாத்தி வை, அதை மாத்தி வை, நான் இருமுடி கட்டிக்கிறேன், நான் காவடி எடுக்கிறேன், நான் அதை பண்றேன், இதை பண்றேன்னும் போது அந்த தேவி தேவர்கள் சே 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 சே, சே அப்படின்னுங்க. ம். சரிங்க அதனால மாதாஜி. நான் நைஸா கிருஷ்ண பக்தி பண்றேன், சாண்டிங் பண்றேன், நல்ல ம். மனுஷனா வாழறேன்னும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? உண்மையா சரி தேவி சரி தேவர்கள் சந்தோஷப்படுவாங்க. ஓ வெரி குட். சரி. கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு நல்லா திலக்கு வச்சுன்னு கண்டி மாலை போட்டு நான் அடக்க ஒடுக்கமா இருந்தேன்னு கற்புடைய பெண்ணா இருந்தேன்னு குடும்பத்தை பாத்துக்கிறாங்க, பக்தி பண்றாங்க, வெரி குட் அப்படின்வாங்க தேவி சரிங்க தேவர்கள். சரிங்க மாதாஜி. செய்வாங்களா சரி. இல்லையா சொல்லுங்க? நம்பிக்கை வருது உயர்ந்த மாதாஜி. மனிதர்களா இல்லையா சொல்லுங்க? உயர்ந்த தேவர்களா இல்லையா? அவங்களுக்கு நல்ல ஆமாங்க விஷயம் தெரியுமா இல்லையா? ஆமாங்க நம்மள மாதிரி தெரியும். பொறாமப்படுறவங்களா? இல்லையே. இல்ல மாதாஜி இல்ல இல்லையே. மாதாஜி. உங்களுக்கு புரியுது 2 புரியுது. உதாரணம். ஒரு சாதாரண மனுஷனுடைய உதாரணம் குடுத்தேன். ஒரு ஆ உயர்ந்தவர். அதனால பல இடங்கள்ல நான் படிச்சிருக்கேன். பக்தர்கள் சரி சொல்லிருக்காங்க. தேவி தேவர்கள நம்ம தொல்ல பண்ணலனாலே அவங்க சந்தோஷப்படுவாங்களாம். சரிங்க மாதாஜி. சரி மாதாஜி. சரி பொதுவா மாதாஜி. தேவி தேவர்கள் கிட்ட போறவங்க யாருங்க? அது வேணும் இது வேணும்னு காமைஸ்தைஸ்த ஞான அந்நிய தேவதா. யாருக்கு பௌத்திக ஆசைகள் நிறைய இருக்குதோ அவங்க தான் அவங்கள போய் 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 இத்த குடு, அத்த குடு, அத்த குடு, இத்த குடு, இத்த குடு, அத்த குடு, அத்த குடு, இத்த குடு. இதே குடும்ப தெய்வம் எங்களுக்கு ஒரு சிவலிங்கம், சிவபெருமான். அவரை நான் விட மாட்டேன்ட்டு அது இங்க இந்த பக்கம் கிருஷ்ணர் ஆல்டர், அந்த பக்கம் சிவபெருமான் ஆல்டர். எத்தனையோ ஆல்டர் வச்சுன்னுக்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் பயம். அதை விட்டுட்டேன்னா எனக்கு எதனா வராம போயிடுச்சுன்னா ம் புரியவே இல்லை இவங்களுக்கு. மக்களுக்கு புரியவே இல்லை. நம்ம சரிங்க தலைத்துல இருக்கிறது நமக்கு கொடுத்துருவாங்க. நீங்க வணங்கினாலும் வணங்கலைனாலும். சரிங்க மாதாஜி. ஏன்னா நான் வந்து எந்த பரம்பரைன்னே தெரியாம தான் அது வரைக்கும் கும்பிட்டு இருந்தேங்க மாதாஜி. இப்ப வந்து நம்ம இந்த பரம்பரை புரிஞ்சு அது மானசீகமா தான் குருவை எடுத்திருக்கேன் மாதாஜி. இன்னும் முறைப்படி எடுக்கலைங்க மாதாஜி. அதனால எனக்கு அந்த குற்ற பயப்பட உணர்ச்சி தேவையில்ல. கொஞ்சம் இருக்கு. மானசீகமா எடுத்துட்டீங்கனாலே போதும். ம். அதனால சரிங்க மாதாஜி. நமக்கு நம்ம இந்துக்களா இருந்தோம் பாருங்க. அப்ப மட்டும் ஆமாங்க என்ன கண்டுபிடிச்சோம்? அவன் சரி இஷ்டத்துக்கு என்ன போட்டானோ ஆ, அதுதான் பண்ணும். ஆமாங்க மாதாஜி. என்னுடைய என்னுடைய கணவர் பக்கம் வந்து எனக்கு எந்த பிரஷரும் கிடையாது. என்னுடைய சரிங்க என்னுடைய பக்கம் இருக்கிறாங்க. என்னுடைய என்னது கசின்ஸ், இந்த அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு, சித்தப்பா, ம் பெரியப்பா, அவங்க இவங்க அந்த கூட்டம் இருக்குது பாருங்க. அது கிராமத்து கூட்டம். அது சரிங்க வித்தியாசமான ரூல்ஸ் வச்சுன்னு இருப்பாங்க. சரிங்க ரூல்ஸ் வச்சிருந்து எங்க அம்மா இருந்த வரைக்கும் அதெல்லாம் கடைபிடிக்கப்பட்டது. எங்க சரிங்க அம்மா பக்தர் தான். ஆனா அவங்க வந்து அவங்களால ஆட்டுவிக்கப்பட்டார்கள். இங்க சரிங்க பண்ணுவாங்க. நல்ல பக்தர் நல்லா பண்ணுவாங்க. ஆனா அந்த மக்கள் எல்லாம் திருப்திப்படுத்தணும்னு அப்பப்போ ஊருக்கு போய் குலதெய்வம் அதெல்லாம் சும்மா போய் ஆஜர் பண்ணிட்டு வந்துருவாங்க. சரிங்க மாதாஜி. ஆனா அவங்க எல்லாம் இப்ப என்ன ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா நான் ம் ஃபர்ஸ்ட் வேற வீட்டுக்கு போயிட்டேன். ம் ம் இப்ப வந்து இந்த எங்க அம்மா சைடுக்கு தலைவி நான் தான் இருப்பேன். நான் சொல்றதுதான் எங்க அண்ணன் கேட்பார். நான் சொல்றதுதான் என்னுடைய மற்ற குடும்ப அங்கத்தினர்கள்லாம் கேக்குறாங்க. அதனால இப்ப சரிங்க நான் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் கட்டு. அதனால சரி அவங்க எல்லாம் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியல. பண்ண ம் மாட்டேன். பண்ண முடியல. அதனால நீங்க வந்து குடும்ப சரி தலைவி அதெல்லாம் அப்படியே கட் பண்ணிட்டு கிருஷ்ண பக்தியில மட்டும் இருங்க. இங்க ரொம்ப வந்து நன்றிங்க. பிரபுபாதர் நாம வந்து என்ன எதுக்கு என்ன செய்யணும்னு எல்லாம் திட்டவட்டமா கொடுத்துட்டாரு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதையும் பண்ணிட்டு அவங்க பண்ணாங்களே அந்த நோன்பு கும்பிட்டது, அந்த கும்பிட்டது, இந்த கும்பிட்டது அதுவும் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ம் நாம தினமும் நோன்பு கும்பிடுறோம். ஆமாங்க நோன்புல என்ன மாதாஜி. பண்ணுவாங்க, படைச்சு படைச்சு சாப்பிடுவோம்.
புது துணி வச்சு வச்சு கட்டிக்குவோம் இல்லையா? நோம்பெல்லாம் அதான் வீடு பெருக்கி தொடச்சு. நம்ம இப்போ பக்தியில வந்ததுக்கு அப்புறம் தினமும் பெருக்கி தொடக்கிறோம், தினமும் சாமிக்கு நைவேத்தியம் பண்றோம், தினமும் விளக்கேத்துறது, விளக்க கழுவுறது, தினமும். இப்ப அவங்க எப்போ ஒரு முறை செஞ்சது அமாவாசை, இப்போ அடிக்கித்திகை, அமாவாசை, என்னென்னவோ இருக்குல்ல. பெருமா இது இப்ப புரட்டாசி மாசம், நம்ம தினமும் புரட்டாசி மாசம் அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் நாமம் போடுறாங்க, நம்ம தினமும் நாமம் போடுறோம், நம்ம தினமும் புரட்டாசி கும்பிடுறோம். அதனால நமக்கு நிறைய விஷயங்கள் மாறுபடும். அதனால அதை பார்த்து பயப்படாதீங்க. இந்த சம்பிரதாயத்துக்கு வந்துட்டீங்க மானசீகமா, இதுல சொல்லப்படுற விஷயங்களை மட்டுமே செய்தீங்கன்னா போதும். நிறைய பேர் பயந்துகிட்டு அத்தையும் செய்வாங்க இத்தையும் செய்வாங்க. அது என்ன ஆகும், நம்முடைய மனதை அலை கழிக்கும். அதுலயும் இல்லாம நடுவுல போயிடுவாங்க. அது வேண்டாம். நமக்கு வந்து சிறப்பான எளிமையான விதத்துல அழகா பிரபுபாதர் சொன்னதை கடைபிடிச்சிங்கன்னா, பிரபுபாதர் நமக்கு ஆச்சாரியன், நமக்கு பொறுப்பு வேற எடுத்துனுக்கிறாரு. இதுல தீட்சை பெறணும்னு கூட அவசியம் கிடையாது. இந்த குரு பரம்பரையில என்னஞ்சிட்டீங்க, எப்ப இதனுடைய விஷயங்களை கடைபிடிக்கிறீர்களோ அது முக்கியம். எப்பொழுது 4 விதிமுறைகள் 16 மாலைகள் ஜபிக்கிறீங்களோ, இந்த விஷயங்களை சட்ட திட்டங்களை கடைபிடிக்கிறீர்களோ, அப்போது நீங்கள் இதில் இணைந்து விட்டீர்கள். சரி, தீட்சை வாங்கிட்டு நான் பல விதமான தவறுகளை செய்வேன்னா கட் ஆயிடுவீங்க. புரியுதா உங்களுக்கு? தீட்சை பெற்ற பக்தர்கள் தவறு செஞ்சாங்கன்னா லைன்ல இருந்து கட் ஆயிடுவாங்க. ஹரே கிருஷ்ணா. மனசுல இருந்து ஒரு பெரிய பாரமே குறைஞ்சதுங்க மாதாஜி. எனக்கு ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ண மாதாஜி, ஒரே ஒரு கேள்வி மாதாஜி. சாரி மாதாஜி, நீங்க சொன்னீங்க இப்ப வந்து பேரண்ட்ஸ் வந்து பார்க்காதவங்களுக்கு வந்து அவங்களோட நரமாமிச. ஆமா, நான் சொல்ல கிருஷ்ணர் சொல்றார் விதத்துல. எஸ் மாதாஜி. ஆனா வந்து சில பேரண்ட்ஸ் வந்து இவ்வளவு வயசாயிடுச்சு ஆனா கூட அவங்களோட சுயப்புலன் திருப்திக்காக குழந்தைங்களே வந்து வேண்டாம், நான் வந்து இதா லக்ஸரியா இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையில வந்து அந்த குற்றத்தெல்லாம் நம்ம மேல செலுத்திட்டு அவங்களும் விலகிக்கிறாங்க. ஆனா வந்து அவங்க வந்து குற்றம் பண்ணாத மாதிரியே இருக்காங்க மாதாஜி. அப்ப 2 இடத்துலயும் நம்ம பாதிக்கப்படுறோம். அப்ப அவங்களுக்கு என்ன நிலைமை மாதாஜி? நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பேசுறேன். ஏன்னா உங்களுடைய கேஸ் வந்து எக்ஸப்ஷனல். அதனால தீர விசாரிச்சுதான் நான் இப்ப ஒரு சொல்யூஷன் சொல்லணும். இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டேன், அதை கேட்கற முன்னொருத்தவங்க அவங்க வாழ்க்கையில அதை கடைபிடிச்சாங்கன்னா வம்பலா போயிடும். நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பேசுறேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஒரே ஒரு பாயிண்ட் மாதாஜி, நீங்க சொன்னீங்க நரசிம்மர் கொடுத்தா நான் மாலை போட்டுக்கிறேன்ட்டு. நான் ஒரு கிளாஸ்ல கேட்டேன், மையிட்டு எழுதும் மலரிட்டு நான் முடியும்னு ஆண்டாள் சொல்றாங்க அப்படின்னா அவங்களா பூச்சி பிடிக்க மாட்டாங்களா, ஆனா கிருஷ்ணா கொடுத்தா நாங்க கிருஷ்ணா வச்சு விட்டா வச்சுப்போன்ட்டு. அந்த மாதிரி இன்னைக்கு இல்ல என்னன்னா, சனிக்கிழமை உண்மையா பிராக்டிக்கலா பாருங்க, சனிக்கிழமை வந்து நான் கோயிலுக்கே போக மாட்டேன். சனி ஞாயிறு நான் கிளாஸ் பண்ணணும், வீட்டுல சமைக்கணும், அது பண்ணும் இது பண்ணும். அதனால என்ன பண்ணும், காலையில் மங்களார்த்தி அங்க போகாம இங்கே சீக்கிரம் எல்லாம் பண்ணிட்டேன். இந்த மாலை அவங்க எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. இப்ப நீ மாலை போட்டுருந்தா கிளாஸ கொடுக்கணும்னு யாருன்னா நீங்க சட்டம் வச்சுட்டீங்கன்னா, மாலை எடுத்துன்னு வரதுக்கு நான் கோயில்ல இருந்து போனோம். இல்ல எனக்கு யாராவது சிஷ்ய கொடிகள் இருக்கிறாங்களா வந்து மாலை எல்லாம் போடுறதுக்கு? அதெல்லாம் யாரும் இல்ல, நானே தான் போய் மாலை எடுத்து ஊர்ல இருந்தீங்கன்னா போடுவேன். அதனால அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல, கிடைச்சது அதனால போட்டுட்டேன். கிடைக்காத பட்சத்துல நான் பாடம் எழுதுறதுல டைம். இப்ப நான் பாடம் எழுதிதான் பாடம் நடத்துறேன் நான். அதனால அதுக்குதான் அப்படி சொன்னேன். தேங்க்யூ சோ மச் மாதாஜி. உங்களுக்காக உங்க டைம் நிறைய கொடுக்குறீங்க. நன்றி மாதாஜி. சரி, பக்தர்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி, நாம வந்து நாளைக்கு முகுதுமாலை வகுப்புல சந்திப்போம். வாஞ்சாக்கல் பதருபச கிருபா சிந்து பேவச்ச பதிதானம் பாவனிபியோ. நன்றி.